ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க, ஓட்டுறாங்க. சரி அதுதான் ஸ்கூல் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் வீட்லேயுமே அப்பா வந்து அடிக்கிறாங்க, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல்லேயே அவனுக்கு வந்து எந்த விதமான பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, வீட்லேயுமே அவனுக்கு எந்த விதமான பீஸ்ஃபுல்னஸ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வளர்ந்த பையன் ஒரு பெரிய பணக்காரனாக முடியும், ஒரு பெரிய பில்லியனர் ஆக முடியும் அப்படின்ட்டாக்க நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இந்த மாதிரி பையன் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பையன் யார் அப்படின்னா எலான் மஸ்க். ஸோ நம்ம எலான் மஸ்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் இன்சைட்ஸு, ஒரு பிராண்டோட இன்சைட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுதுங்கிறதா இருக்கட்டும், அந்த பிராண்டு உருவாகிற விதம், அதை உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரி, ஒரு பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம். ஜூன் 28, 1971 அப்போ பார்த்தீங்கன்னா, பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எங்கே இருக்குன்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே. அவங்களோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரால்ட். இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன வேலை பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு மாடலாக இருக்குது. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்குது. பில்டிங்ஸ், மிஷின்ஸ் அது ரிலேட்டடாக அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எலான் மஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் வந்து மூத்த பையனாக இருக்கார். இவருக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்குது. இவரோட தம்பி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்பல் அப்படிங்கிறது இவரோட தம்பி பேர். இவரோட தங்கச்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்கா அப்படிங்கிற இவரோட தங்கச்சியோட பேர். அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து ஒரு அளவு தான் இருந்துச்சு ஒழிய ரொம்ப நல்ல லாவிஷான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு அளவு தான் இந்த ஃபேமிலி. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல்லாம் சேர்த்து இவர் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, ஸ்கூலில் வந்து பசங்க எல்லாருமே இவரை கலாய்க்கிறாங்க. இவர் கொஞ்சம் அந்த நேர்டுன்னெலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் படிப்பாளி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, தனியாக இருக்கிற ஒரு எல்லாத்தோடையுமே சேராத ஒரு மாதிரி ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஆளாக வந்து இருக்கார். இதனால இவர் பல பேர் வந்து புள்ளி பண்ணுறாங்க. சரி ஓகே, ஸ்கூல் தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஸ்டார்டிங் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி இவர் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னாக்கா, இவர் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னாக்கா, எமோஷ்னலி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாக இவர்கிட்ட வந்து நடந்துக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்குது. நம்ம எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்குது. ஸோ இவர் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலு ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடுவாங்க. இப்போ வீடு வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கிற பசங்களோட ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடுவாங்க இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட்லேயுமே ஹார்ஷாக இருக்கிறதுனால இவர் வந்து புக்கிட்ட போயிடுறாரு. புக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த புக்கில் இருக்கிறதுல வந்து ஒரு அந்த கதைகளை படித்து இவர் வந்து ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்னென்ன மாதிரி புக்கெலாம் அவர் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அட்வென்ச்சரு, ஸ்பேஸு இது ரிலேட்டடான புக்ஸ்லாம் வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு அடுத்தது இவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு இருக்கும். இவருக்கு 10 வயசு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்குது. அப்போ வந்து இந்த ஹெச்பி, ஆப்பிள் அது மாதிரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இவருக்கு கிடைச்ச கம்ப்யூட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாடர் VIC-20 அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் தான் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவராகவே சொந்த முயற்சியில் வந்து இவராகவே வந்து இந்த கோடிங்லாம் இவர் வந்து படிக்க கற்றுக்கிறாரு. இவராகவே ஓனாக இந்த நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப் இது மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்குறோமோ, அதே மாதிரி வந்து அதாவது காசு கொடுக்காம இவர் வந்து கற்றுக்கிறாரு. செல்ஃப் லேர்ன்டாக பண்ணுறாரு. இவர் அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அதாவது இன்னும் டீட்டெயில்டாக எதை பற்றி அவர் கற்றுக்கிறாரு அப்படின்னா, கோடிங்கே எதுக்காக அப்படின்னாக்க கேம்ஸ்லாம் உருவாக்குவாங்கள்ல, அதை பற்றி அவர் வந்து கற்றுக்கிறாரு. இவர் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 வருஷம் 12 வயசில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேமையும் வந்து உருவாக்கிடுறாரு. அந்த கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டார் அப்படிங்கிறது தான் அந்த கேமோட பேர். அதுக்கப்புறமேட்டு அது உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமை வந்து விற்கிறாரு. அது எவ்வளோக்கு அவர் விற்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, $500 வந்து அந்த வயசுலேயே அவர் 12 வயசு இருக்கும்போதே ஒரு கேமை உருவாக்கி $500 வந்து அவர் அதை விற்கிறார். ஸோ அவர் 12 வயசு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு கேமை விற்கிற அளவுக்கு அவருக்கு வந்து அவரோட கேப்பபிலிட்டியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டார். அவரால் என்னென்ன முடியுங்கிறத வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரு. 12 வயசுலேயே கேமை இது பண்ணி டெவலப் பண்ணி அவராட்டி விற்கவும் முடியுது. இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1989 இவருக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வெளியில் போயிடுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காங்கிற இந்த நாட்டிலேருந்து வெளியிலேயே போகிறாரு. ஏன் அவர் போகிறாரு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இவர் ஏன் போகிறாருனாக்க,
எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எக்கச்சக்க நாட்டில் வந்து ஆர்மியில் மேண்டட்டரியாக சேரணும் அப்படின்னு ஒரு ரூல்லாம் இருக்கும். ஜேஆர்டி டாட்டா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அது பார்க்கலேண்டா போய் பாருங்கள். அவர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஆர்மிக்கு கம்பல்சரியாக போய் ஆகணும். அவர் ஃப்ரான்ஸில் இருந்ததுனால ஃப்ரான்ஸில் கம்பல்சரி ஆர்மிக்கு வந்து போய் ஆகணுன்ட்டு ஒரு ரூல் இருந்துச்சு. இவர் இது பார்த்தீங்கன்னா, இவரும் அதே மாதிரி தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கம்பல்சரி ஆர்மி இது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதுலேருந்து இது வெளியில் வரதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து அவர் போகிறாரு. எந்த நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா. ஏன் கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவருக்கு வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கனடாலேருந்து தான் வந்து வந்திருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, கனடாவுக்கு வந்து போகிறாரு. அங்கே போயும் ஒரு நல்ல வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டார். எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசு பையன், கோடிங் பண்ணுற பையன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடா போயிட்டு அங்கே வந்து இந்த அழுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஜாயிண்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஜாயிண்டர் வேலையாக, க்ளீனிங் வேலையாக தான் பார்க்குறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும்ல, இந்த விவசாயம் பண்ணுற இடம் இருக்கும்ல, அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து அழுக்குங்கள்லாம் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை வந்து இவர் பார்க்குறாரு. எதுக்காக இதை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு வேணும். எதுக்கு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கே காசு இல்லாதனால தான் இவர் வந்து இந்த வேலையை வந்து இவர் பார்க்க போகிறாரு. ஸோ இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட்டு வந்து இதாகிடுச்சு. 17 வயசு. இப்போ காலேஜ்லாம் போகணும், படிக்கணும், அந்த இது இருக்குது. இதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, குயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு கனடாவில் வந்து இருக்குது. அங்கே வந்து இவர் போய் படிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாங்கிறதுல அவர் வந்து மாறிடுறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 வந்து இது நடக்குது. இவருக்கு அதுக்கடுத்து ஒரு டிகிரியும் கிடைக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 இது ரிலேட்டடாக இவர் வந்து இது படிச்சிருக்காரு. என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் அதில் இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு, கிராவிட்டி அதெல்லாம் பற்றி இவர் அந்த இதில் படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸை பற்றி இருக்குது. எக்கனாமிக்ஸ்னால் இந்த மணி, பிஸ்னஸ் இதை பற்றியும் அதில் வந்து கவர் ஆகுது. இவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி முன்னாடியே தெரியும். ஸோ இந்த 3 இது வந்து இவருக்கு ஆல்ரெடி இப்போ நாலேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் இவர் கிளீனிங் பிஸ்னஸ் தவிர இவர் இன்னொன்று வேலை பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இருக்கும்ல, கம்ப்யூட்டரை வந்து பீஸாக வச்சுருப்பாங்க. அதுதான் அசம்பிள் பண்ணி கம்ப்யூட்டர்னு கொடுப்பாங்க. இப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஷ்ரங்க் ஆகி, ரொம்ப சின்னதாக ஆகி இப்போலாம் இருக்குது. காம்பேக்டாக வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடைக்குது. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய இதாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு பார்ட்டாக தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்டாக கொடுக்குற இவர் அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. இந்த வேலை பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா காசுக்கு தான் இவர் வந்து வேலை பார்க்குறாரு. எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை அவர் பார்க்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து 1995 பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாரு. பிக் சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்குறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து உருவாக்குறாரு. அது உருவாக்கி உள்ளே போனாலும் ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வெளியில் வந்துடுறாரு. இல்லை, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துடுறாரு. இவர் ஏன் அதை வெளியில் வராரு? இது ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு விஷயம் தானே. ஒரு பெரிய ஸ்டான்ஃபோர்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய காலேஜில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி, அந்த ப்ரோக்ராமில் வந்து உள்ளார போன உடனே ஒரு 2 நாளில் வெளியில் வர்றது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஆனால் அதுக்கு ஏன் வெளியில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த ஏராவில், அதாவது 1995 பார்த்தீங்கன்னா, அந்த ஏராவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் இருக்குது, இது எல்லாமே ஆக்சஸ் இருக்குங்கிறதுனால இவர் வந்து போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இல்லை, நம்ம வந்து மறுபடியும் எப்படி 10 வயசில் 12 வயசில் 10 to அந்த 12 வயசில் ஒரு கோடிங் இவர் கற்றுக்கிட்டார்ல, அதே மாதிரி இவர் வந்து செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதுலேருந்தும் வெளியில் வராரு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு மூவ்லாம் பண்ணுறதுக்கு. அப்படி அவர் வந்து அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுத்து தான் இவர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்து செல்ஃப் லேர்ன் அப்படிங்கிற இதுக்குள்ளார குதிக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது மாதிரி இவர் மாதிரியே இவர் 10 to 12 வயசில் எப்படி செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணார்? அது மாதிரி நீங்கள் ஏதாவது செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணியிருக்கீங்களா? சொந்தமாக நான் இது கற்றுக்கிட்டேன், அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் படித்த விஷயம்னு இல்லாமல் அது வந்து ஏதாவது ஸ்கில் பேஸ்டாக கூட இருக்கலாம். வெறும் படிப்பு தான் அப்படின்னா, ஸ்கில் பேஸ்டாக ஒரு படிப்பு எது வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் அப்படின்ட்டா பேபாலுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி வந்து இருக்குது. ஸோ நம்ம பேபால், அதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனி அப்படிங்கிறத பற்றி, அந்த வரலாறை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியணும், இன்சைட்ஸ்லாம் தெரியணும்,
ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை வந்து யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட வரலாறு என்ன, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ 1995 பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து வெளியில் வராரு. 2 நாள் தான் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்காரு. அதுக்கடுத்து அதுலேருந்து வெளியில் வராருங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் போன வீடியோவை பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தான் அவரோட வாழ்க்கை வந்து எப்படி ஒரு கண்டினியூஷன் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட தம்பி இருக்கார்ல கிம்பல், இவரோட சேர்ந்து தான் இவர் வந்து ஒரு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZEP2. இந்த ZEP2ங்கிற கம்பெனியை வந்து இவர் எவ்வளோ காசை வச்சு உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு காசு தேவை இல்லையா? அது எவ்வளோ காசு வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $30,000, அதாவது $28,000 தான் எக்ஸாக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இவரே சம்பாரித்த காசா? எப்பட்றா, இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், இவர் வந்து க்ளீன் பண்ணுறாரு, இவர் வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வந்து விற்கிறாரு, இவர் சாப்பாட்டுக்கே இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி வேலை பார்த்து தான் இவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது கடன் வாங்கி இது பண்ணுறாரு. இவருக்கு வந்து எந்த பேங்க்கடா கடன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சின்ன பையன் தானே, இவருக்கு எந்த பேங்க் கடன் கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது பேங்க் கொடுத்த கடன் கிடையாது. இவர் அப்பாட்டையே இவர் வந்து கடனாக வாங்குறாரு. நம்ம வந்து அப்பா அப்படின்னாக்கா அப்பா காசு தாப்பா அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ காசு தாப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இது பண்ணுவோம். ஆனால் இவர் அப்பாட்ட காசு வாங்குறாரு. ஆனால் அது எப்படின்னா கடனில் வாங்குறாரு. கடன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து வச்சு காசு வாங்குறாரு. நான் மறுபடியும் அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இவர் வந்து காசு வாங்குறாரு. ஸோ இவர் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கடன் வாங்கி தான் வந்து இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இப்போ இந்த கம்பெனி ZEP2ங்கிற கம்பெனி ஓகே எல்லாம் புரிஞ்சு, அந்த கம்பெனி எப்படி உருவாச்சுன்னு புரிஞ்சு. பட் இந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கம்பெனி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மேப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்மள்ட்ட எப்படி கூகுள் மேப்பு, இந்த ஆப்பிள் மேப்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் ஒரு ஆன்லைன் மேப்பும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைடாகவும் இருந்துச்சு. கைட்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த கைட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, டூரிஸ்ட் கைட்ஸ்லாம், அது மாதிரி தான் இது வந்து அந்த ரோலை தான் இந்த ஆப் வந்து ப்ளே பண்ணுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும்ல, நியூஸ் பேப்பருக்கு வந்து இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அது மாதிரி ஒரு ரோல் தான் இந்த ZEP2ங்கிற இது வந்து பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த 90s கிட்ஸு, early 2K கிட்ஸு அவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஃபோன் புக்குன்னு ஒரு பெரிய புக் வந்து இருக்கும். இந்த STD பூத்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். அந்த ஃபோன் புக்குன்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து டிஜிட்டல் ஃபோன் புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த ரோல்லாம் தான் பண்ணுது. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. கோடிங் இவரே எழுதுறாரு, நைட்டு ஃபுல்லாக கோடிங் எழுதுறாரு. எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் இவர் பார்த்தீங்கன்னா தங்கியே இருக்கார். வீடுலாம் இவர் கிடையவே கிடையாது. இவர் ஆஃபீஸில் தான் தங்குறது. சரி, எங்கே வந்து இவர் அந்த குளிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்முக்கு வந்து போகிறாரு. YMCAன்னு ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஜிம்முக்கு வந்து இவர் போய் தான் அந்த ஜிம்மில் தான் வந்து இவர் வந்து குளிக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சிக்கனமான வாழ்க்கையை தான் அவர் வந்து வாழ்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காசு இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை உருவாக்குனதே அவங்க அப்பாட்டேருந்து கடன் வாங்கி தானே இவர் உருவாக்குறாரு. ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறாரு. நைட்டு ஃபுல்லாக கோடிங்க்கு வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஜிம்முக்கு போய் தான் இவர் வந்து குளிக்க வேண்டிய இது இருக்குது. ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் அவர் தூக்கமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை எவ்வளோ வருஷம் இவர் வாழ்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு. 1999 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கம்பெனி வந்து இவர் வாழ்க்கைக்குள்ளார என்டர் ஆகுது. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து இவர் வாழ்க்கையில் என்டர் ஆகுது. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ZEP2ன்னு ஒரு கம்பெனி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் உருவாக்கின கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி வாங்கிடுது அவர்கிட்டேருந்து. எவ்வளோ காசு கொடுத்து வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $307 மில்லியன் கொடுத்து வாங்குது. $307 மில்லியன். இதில் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஆஃபீஸு, அந்த இதுக்குள்ள ரெண்ட்டு, ஜிம்மு, அதுக்கப்புறமேட்டு அவர் அப்பாட்டேருந்து வாங்கினார் பார்த்தீங்களா 30,000 கடனு, அந்த இது எல்லாமே பே பண்ணிட்டு, இதெல்லாம் போக இவருக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 மில்லியன் வந்து இவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த 307 மில்லியன்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவருக்கு வெறும் 27 மில்லியன் தான் இவருக்கு வந்து கிடைக்கிது. நீங்கள் இது கம்மியான காசுங்கிற மாதிரி தரலாம். இதுலேருந்து கிடைக்கிறது 307லேருந்து இது வந்து வெறும் 22 தான் கிடைக்குதா இவருக்கு? இவர் தானே
ஃபுல் டே வேலை பார்த்தாருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இது மேபி கம்மியான காசு மாதிரி தெரியலாம். ஆனால் இவருக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 28 வயசு தான். 28 வயசுல நம்ம ஒரு பையனுக்கு வந்து இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இவருங்க ₹500 கேமிங்கில் சம்பாரிச்சாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி உருவாக்கிட்டாரு. இப்போ இது 200 மில்லியன் டக்கே வரும்னா அவ்வளோதான் 200 மில்லியனர், நான் வந்து மில்லியனர் பெரிய பணக்காரன் அப்படின்னு உட்காந்துடலாம்ல. ஆனால் இவர் உட்கார மாட்டார். இவர் அடுத்த ஒரு வேலையை பார்க்குறாரு. இவர் என்ன இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கடுத்து ஒரு கம்பெனி மறுபடியும் உருவாக்குறாரு. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா X.comனு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அது இப்போ உள்ள அந்த ட்விட்டர் எக்ஸ் கிடையாது, இது வேற எக்ஸ். இவர் வந்து X.comனு ஒரு இதை வந்து உருவாக்குறாரு. இது எவ்வளோ அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12 மில்லியன் வந்து இதுக்காகவே அவரோட காசை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை இன்வெஸ்ட் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா X.comனு உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து காசை வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும் தெரியுமா? டிஜிட்டல் இது வழியாக காசை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து ஆன்லைன் மூலியமாக இது பண்ணுறது. நம்ம காசு வந்து இப்போ யூபிஐலாம் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு இது. ஆனால் யூபிஐ ஸ்கேனிங் மாதிரி கிடையாது. இது ஒரு வேறு மெத்தடில் ஒர்க் ஆகிற ஒரு சிஸ்டம் இது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இவர் காசை வந்து மக்கள் வந்து ஆன்லைன்லேயே காசு பேங்க்கில் போய் காசு எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் ஆன்லைன்லேயே காசை வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் உருவான ஆரம்ப காலகட்டம், அதாவது பேங்க் முன்னாடி உருவாயிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இந்த ஃபீல்ட்லேயே இல்லை. எந்த விதமான ஆப்பும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இல்லாத டயத்தில் இவர் வந்து ஆன்லைன் பேங்கிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு, நான் ஸ்டாப்பாக வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். தூக்கம் இல்லாமல் இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதில் பெனிஃபிட்டாக இவருக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷம் அதாவது 2000 ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி. கான்ஃபினிட்டிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த கம்பெனியும் கான்ஃபினிட்டிங்கிற இந்த கம்பெனியும் எக்ஸுங்கிற இந்த கம்பெனியும் வந்து ஒன்று சேர்ந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேபால் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் உருவாகுது. கிம்பலோடு சேர்ந்து அவர் வந்து ஜெப்டோன்னு ஒன்று உருவாக்குனாரு. அந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வித்துடுறாரு. ஆனால் இப்போ வந்து அவர் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபினிட்டிங்கிற ஒரு கம்பெனியோட மர்ஜ் ஆகுது. ஒரு பெரிய கம்பெனி கான்ஃபினிட்டின்னு அந்த டயத்தில் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மர்ஜ் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எக்ஸுங்கிற இந்த கம்பெனியும் கான்ஃபினிட்டிங்கிற இந்த கம்பெனியும் பேபாலுங்கிற ஒரு கம்பெனியாக வந்து உருவாகுது. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான பேபால் கம்பெனி. ஸோ இந்த பேபால் கம்பெனி வந்து என்ன ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே தான் வந்து இந்த பேபால் வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னாக்கா இந்த ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிக்குது. அதே ரோலை இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் யார் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ கான்ஃபினிட்டிங்கிறது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், பட் இது யார் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் இதில் வந்து பாஸாக வந்து இருக்கார். எலான் மஸ்க் தான் பாஸாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் வந்து அவ்வளோ பிடிக்கல. இவர் யோசிக்கிற விதம், இவர் பண்ணுற ஒரு விஷயங்களும் பண்ணுற விதம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடாகவே இருக்குது. அந்த ஐடியாஸ்லாம் இவருக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து பிட்ரே பண்ணிடுறாங்க, இவரை வந்து ஏமாற்றிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவர் வாழ்க்கை இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் ஸ்கூல் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பாட்ட வந்து அடி வாங்குவார். அதுக்கப்புறமேட்டு இவரே வந்து ஒரு கேமை உருவாக்கி விற்று அதுக்கப்புறமேட்டு ஆர்மிலேருந்து வெளியில் போகணுங்கிறதுக்காக ஆர்மிலேருந்து வெளியில் போய் அங்கேயுமே ஃபுல்லாக ஹார்ட்ஷிப்பாகவே தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஜெப்டோங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். அதை விற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வர காசு வச்சு தான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினார். அதுக்கப்புறமேட்டு எக்ஸுங்கிற ஒரு இதை உருவாக்குனார். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறமேட்டு அது வந்து பேபாலாக மாறிச்சு. இதுதான் இப்போதைக்கு பார்த்தது. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸாக இருந்த டயத்தில் அடுத்து இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் கம்பெனியில் உள்ள ஆளுங்களுக்கு வந்து இவரோட ஐடியா, இவரோட தாட்டு, இவர் யோசிக்கிறது, இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்காம இருக்குது. அதனால இவரை வந்து ஏமாற்றிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு வந்து போகிறார். இவர் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகிறப்ப என்ன பண்ணுறான்னு அந்த இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஏமாற்றி இவரை வந்து அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் பாஸாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போர்டு மீட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து இவரை வந்து பாஸுங்கிற ஒரு ரோல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னக்கா அவர் அங்கே இருக்கார்ல, அங்கே இருக்கிறவருக்கு இங்கே நடக்கிற இவரை வெளியில் அனுப்பிச்சு விட்டது பாஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா. இவர் வந்தோடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இவர் முதல்ல இப்போ கல்யாணம் இதை பற்றி பார்ப்போம். ஸோ 2000 தான் வந்து இவர் வந்து ஜஸ்டின் வில்சன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு.
இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இப்போ கம்பெனியில் வந்து இவரை வந்து பாஸுங்கிற பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ இவர் வந்து நார்மல் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு பெரிய ஷேர் வச்சுருக்க ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான் இவர் இருக்க போகிறார். ஆனால் இது இவருக்கு தெரியாது. இவர் வந்த உடனே தான் இவருக்கு இது தெரியும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2000 வந்து இவருக்கு பண்ணுறாருல கல்யாணம். 2002ல் இவர் லைஃப்பில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்னன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறகுறான். அந்த ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிறந்து கொஞ்சம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இறந்துடுறான். என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால அவன் இறக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சடன் இன்ஃப்ளேட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த டயத்தில் இருந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து இந்த பையனுக்கு இருந்ததுனால அவன் வந்து பிறந்து ஒரு கொஞ்சம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியாமல் வந்து இவன் வந்து இந்த பையன் வந்து இறந்துடுறான். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்குது. ஒரு சைடு பாஸுங்கிற ரோல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. இன்னொரு சைடு இவரோட பையன் அவனுமே வந்து இறந்துடுறான். இந்த 2 விஷயமே இவருக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறது, இவர் எப்படி சின்ன பிள்ளையில் வந்து ஸ்கூல்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, புக்கில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடிக்கிட்டார். அதே மாதிரி இவர் விடுவாரா? மறுபடியும் வேலையில் பிரச்சனை, பர்சனல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா இவருக்கு பிரச்சனை, ரொம்ப பர்சனலாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தை வந்து இவருக்கு ஏற்படுத்துதுங்கிறதுனால இவர் எங்கே கம்ஃபர்ட் தேடினார்னு பார்த்தீங்கன்னா வேலையில். அதான் ஹைலைட்டான விஷயம். இவர் வந்து அந்த கோடிங் பண்ணிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோடிங் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது 2000லேருந்து 2 வருஷம். அவர் இறந்த அதே வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னாக்க, ஈபேங்கிற ஒரு பெரிய கம்பெனி, இப்போ நம்ம எக்கச்சக்க பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஈபேங்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பேபாலை பற்றி தெரிய வருது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபால் அப்படிங்கிற கம்பெனியை வந்து இவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1.5 பில்லியன். ஸோ $1.5 பில்லியன் வந்து ஈபே கம்பெனி வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது காசு அப்படின்னு. எலான் மஸ்க்கு மட்டும் எவ்வளோ காசு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இவர் தான் பெரிய ஒரு இது வச்சுருக்காருல்ல, ஸ்டாக்கு, இவரோட இதில் வந்து பெரிய ஷேர் வந்து வச்சுருக்காரு. அதனால இவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, $176 மில்லியன் வந்து கிடைக்கிது. 22 மில்லியன்லேருந்து அடுத்த ஒரு டிஜிட்டை ஏற்றி 176 மில்லியனா வந்து இவர் மாற்றிட்டார். இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா $100s ஆஃப் மில்லியன் வந்து இவர் வாழ்க்கையில் வந்து இவர் கிடைக்கிது. இப்போ இவராட்டி என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு காசு தான் அந்த $100s ஆஃப் மில்லியன், அதாவது $176 மில்லியன் டு பி ப்ரிசைஸ். ஓகே, இவ்வளோ காசு வந்து இவர் கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது இவர் வாழ்க்கையில் எப்படி உலர வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஆட்களே இவரை பிடிக்காம இவரை வந்து பாஸுங்கிற ஒரு ரோல்லேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அதாவது அவர் உருவாக்கின கம்பெனியில் அவரே பாஸாக இருக்க முடியாதுன்னு வெளியில் எடுத்துடுறாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் வந்து பையனே பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. இப்படி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கார். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு $12 மில்லியன் வந்து இது உருவாக்கினாலும் உங்கள்கிட்ட ஒரு $10 மில்லியன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கம்பெனி வேறு யார்கிட்டையாவது கை மாற்றி விட்டால் கூட யூ வில் பி கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் மணி. அந்த 176 மில்லியன் இல்லைன்னாலும் ஒரு கொஞ்சம் காசு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியணும், இன்சைட்ஸ்லாம் தெரியணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை வந்து யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட வரலாறு என்ன, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ 2002ல் பார்த்தீங்கன்னா பேபாலுங்கிற ஒரு லைஃப்லேருந்து அவர் வந்து வெளியில் வராரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கடுத்து இவர் வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு எப்பயும் போல. ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இவர் வந்து உருவாக்குறாரு. நல்ல வேலை பேரை மாற்றினார். இப்போ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு அவர் வந்து பேரை மாற்றிட்டாரு. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து எவ்வளோ காசில் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி உருவாக்க நம்மளுக்கு காசு வேணும் இல்லையா? அந்த கம்பெனி வந்து எவ்வளோ காசில் வந்து உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்து இந்த கம்பெனி வந்து உருவாயிருக்கு.
இவரோட சொந்த பணம் $100 மில்லியன் வந்து நான் ஏன் சொந்த பணங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இவரோட சொந்த பணம் $100 மில்லியன் இவர் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காகண்டா இவருக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்மியான காசில் ஒரு விஷயம் செய்யணும்னு இவர் ஆசை. இந்த கம்மியான காசில் என்ன விஷயம்டா இவர் செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்பேஸ் ட்ராவல்லாம் எல்லாரும் பண்ணணும், கம்மியான காசுலேயே எல்லாருமே அது ஃபீஸிபிளாக இருக்கணும், எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படிங்கிறது உருவாக்கணும்னு இவர் நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் இவர் ஆசைப்படுறாரு. என்னென்னா மார்ஸ். இவர் மார்ஸை பற்றி பேசி இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது இப்போ உருவானது மட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த கம்பெனியை உருவாக்குனதோட ஆசையை பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஸில் ஒரு பெரிய ஒரு சிட்டி, அந்த இதில் ஒரு எர்த்தில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்களோ அது மாதிரி மார்ஸ்லேயும் வாழணும் அப்படிங்கிறது இவர் ஆசைப்பட்டிருக்காரு. இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் இவர் சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது சயின்டிஸ்டெல்லாம் இது அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, பல பேர்கிட்ட இது சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவர் என்னன்னா, நான் யாரா பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இவரை பார்த்துருக்காங்க. யாரா பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா அந்த டயத்தில் இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. அவர் அந்த புக்கு இவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கா என்னன்னு தெரில, இது மாதிரி ஆசைகள் அவர் பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ராக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்களா, அவர்கிட்டையும் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு 2001 அந்த டயத்தில் அதாவது இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பர்ட்ஸ்டெல்லாம் இந்த ரஷ்யாவில் ராக்கெட்ஸ்லாம் உருவாக்குவாங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட இது மாதிரி இவரோட ஐடியாவை இது பிச் பண்ணுறாரு. ஆனால் அவங்க இதுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நேரு மாற்றமாக இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கான், இதாக இருக்கான், முட்டாப்ப மாதிரி பேசுகிறான், இதெல்லாம் எப்படி பாசிபிள், இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட தாட்டில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். ஏன் முடியாது, முடியும், கன்ஃபார்ம் முடியும், ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் இருக்கார். அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரே சொந்தமாக உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது உருவாக்குறாரு. பட் அது உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதை பற்றி இவருக்கு நாலேஜே கிடையாது இல்லையா, அதனால் அவர் அதை பற்றி தனியாக இவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ராக்கெட் சயின்ஸை பற்றி இவராகவே சொந்தமாக 10 வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கே புரியும். ஸோ செல்ஃப் லேர்னுங்கிறது இவருக்கு புதுசு கிடையாது. ஸோ செல்ஃப் லேர்னுக்குள்ளே குதிக்கிறாரு. இந்த தடவை என்னத்தை பற்றி படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் சயின்ஸ். ஸோ ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி இவர் செல்ஃப் லேர்ன் பண்ணுறாரு. நம்ம பல படத்தில் பார்த்துருப்போம். இது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா, இது என்ன ராக்கெட் சயின்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ராக்கெட் சயின்ஸுங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் திங். அது அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கு நாலேஜ் தேவை. பட் இவர் அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலே என்னன்னு இவர் செல்ஃபாகவே இதெல்லாம் கற்றுக்கிறாரு. ஸோ இவர் செல்ஃப் லேர்ன் இதில் பண்ணுறாரு. இதை எப்படி இவர் பண்ணுறாருன்னா, சும்மா பேருக்காகலாம் பண்ணல, டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா இதுக்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ராக்கெட்ஸை டிசைன் பண்ணுறாரு. எல்லாமே அவர் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு அவரோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாரு. இவரோட எஃபர்ட்டை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ இவர் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு இந்த ராக்கெட்டுங்கிற விஷயம் அதிகமான காசை நம்ம செலவு பண்ணி பண்ணுற விஷயம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா தப்புகளும் ஃபாஸ்ட்டாக நடக்குது. நீங்கள் ப்ராசஸ் புஷ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது, உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக வராது, உங்களுக்கு ஃபெயிலியர்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக சந்திப்பீங்க. இவரும் அது மாதிரி சந்திக்கிறார். 2006லேருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ராக்கெட் விடுறாங்க. அது என்னன்னாக்கா ஃபால்கன் 1 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் விடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா 3 தடவை விட்டுருக்காங்க. 3 அட்டெம்ப்ட் அந்த ராக்கெட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த R&Dல அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ராக்கெட்டை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டை உருவாக்குறது, ராக்கெட்டை பற்றி படிக்கிறது, அந்த ராக்கெட்டை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயே அதிகமான டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இந்த 2006லேருந்து 2008, அதாவது இந்த கம்பெனியை உருவாக்கி ஒரு 4 வருஷம் to 6 வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்து ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்டை 3 தடவை அவர் லான்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 1. இது ஃபால்கன் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே விதத்தில் தான் இருக்கும். ஏன் நான் ஒரே விதத்தில் இருக்கும்னு சொல்கிறேன்னா, இன்னும் வேறு ராக்கெட்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு அப்புறமேட்டு பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபால்கன் 1ங்கிற ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்டில் இவர் 3 தடவை அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு. அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. 3 தடவையுமே கிராஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் இவரோட காசுமே முடிகிற ஒரு கட்டத்தில் வருது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் கடன் வாங்குறாரு. யார்கிட்டேருந்து கடன் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து கடன் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரையும் விற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீடும் இந்த தடவை வாங்கி வச்சுருந்துருக்காரு, அந்த வீடியும் விற்கிறாரு. வீடு இல்லாமல் வாழ்றது இவருக்கு
அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அவர் வந்து வீடியோ விற்கிறாரு, காரை விற்கிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கடனாக வாங்குறாரு காசை. இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குது. ஏன்னா பேக்கப்புக்கு ஒன்றுமே கிடையாது. இது 3 இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 4வது சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானே, அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குது. மேபி இன்னொரு ஆள்கிட்டேருந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கி மறுபடியும் 5வது ட்ரை பண்ணலாம். பட் அது காசு வந்து அதிகமாக செலவு தான் பண்ணுவார் ஒழிய சக்ஸஸ் வந்து இவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒரு நிரந்தரமான சக்ஸஸ் இல்லை. ஸோ இவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கு வந்து போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தூக்கமே இழந்துட்டு தான், தூக்கமே இல்லாமல் தான் வந்து இவர் இதில் வந்து வேலை பார்க்குறாரு. ரொம்ப கம்மியாக தான் இவர் தூக்கமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அது மாதிரி தான் இவர் வந்து வேலை பார்ப்பாரு. இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரே வந்து இது சொல்லியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார், இவர் அடி தூங்க கூட முடியல, தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2008 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமேட்டு SpaceX வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூடுற நிலைமைக்கு வந்து போயிடுது. அவ்வளோதான், SpaceXங்கிறது க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகுது. பிகாஸ் உங்களுக்கு இப்போ தெரியும் SpaceX இருக்குங்கிறதுனால அப்போ ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா SpaceX வந்து ஒரு மூடுற டயத்துக்கு அந்த டயத்தில் போயிருந்துச்சு. நான் இந்த கடன் வாங்கின காசு, ஒரு வீடு காரெல்லாம் விற்ற காசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு ட்ரை பண்ணுவோம், லாஸ்ட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து எடுக்கிறார். Falcon 4 4வது முறையாக லான்ச் பண்ணுறாரு. இந்த தடவை இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டவசமாக ஸ்பேஸில் போய் ரீச் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க சொந்த முயற்சியில் ஸ்பேஸில் வந்து ரீச் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட். என்னடா ஃபஸ்ட்டு ராக்கெட்டா? நாசா இதெல்லாம் இருக்குது, இஸ்ரோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது நாசா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட்டுங்கும் போது உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவங்க வந்து ஃபண்டை இறக்க முடியும், அவங்கள்ட்ட இல்லாத காசு கிடையாது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி தான் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். இது ஒரு ப்ரைவேட் கம்பெனிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா 4வது அட்டம்ப்ட்ல வந்து ரீச் பண்ணிடுது சக்ஸஸ்ஃபுல்லாக. இதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ரைவேட் ராக்கெட்டை வந்து ஸ்பேஸில் விடுறது. அடுத்து அதே வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாகுது. என்னடா இந்த கம்பெனி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் கம்பெனியும் கிடையாது, இதுதான் நாசா அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, SpaceXோட ஒரு கொலாபரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட இந்த நாசா குரூப்போட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க, காசை வந்து கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த தடவை வந்து மேர்ஜ்லாம் ஆகல. லாஸ்ட் டைம் நம்ம மேர்ஜ் ஆச்சுன்னு ஒரு கம்பெனியை பார்த்து முடியுங்களா, நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள். பட் இந்த டைம் வந்து கம்பெனி மேர்ஜ் ஆகல, பட் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இவங்களோட நாசாவோட ப்ராஜெக்ட்ஸை வந்து SpaceXக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $1.6 பில்லியன் வந்து ஒரு டீல் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து இருக்கிற எல்லா சாமானுமே கொடுக்குறாங்க SpaceXட்ட வந்து இது மாதிரி சில சாமான் வந்து இருக்குது. அந்த சாமான் வந்து ISSல வந்து நம்ம கொடுக்கணும். ISS என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து அது என்னன்னு சொல்லிடுறேன். நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் வந்து ஒன்று இருக்கும், ஒரு இடம் வந்து இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து போக வேண்டிய சில சப்ளைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SpaceXட்ட கொடுத்து நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட டெலிவர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுக்குற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ISSங்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு லேப் மாதிரி. ஓகே, இந்த ISSங்கிறது ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்லேயே இருக்கும். அங்கே வந்து ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து தேவையான சப்ளைஸ் சிலது இருக்கும். அதை வந்து நம்ம SpaceXட்ட வந்து நாசா கொடுத்து நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கொடுங்க, இது உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி $1.6 பில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2010 வந்து இவர் இன்னொரு விஷயத்த பண்ணுறாரு. அதாவது இதுலேருந்து ஒரு 2 வருஷத்தில் அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னாக்கா ஒரு பெரிய சைஸ் ஆஃப் ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா Falcon 1ங்கிறது ஒரு டைப்புன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இது வேற ஒரு டைப் வந்து உருவாக்குறாரு. என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Falcon 9ங்கிறது இதோட பேர். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ராக்கெட். 2010 Falcon 9ங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ Falcon 1 தான் ஸ்டார்டிங் வச்சிருந்தது, அதுதான் வந்து ஸ்பேஸில் ரீச் ஆனது ஃபர்ஸ்ட். அது மாதிரி இது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ராக்கெட், இது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே இருக்கும். ஸோ பெரிய சைஸ்னால் பெரிய கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 இன்னும் ஒரு ராக்கெட்டையும் உருவாக்குறாரு. அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னாக்கா டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்
அப்படிங்கிறது இந்த ராக்கெட்டோட பேர். இந்த ராக்கெட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சப்ளைஸை வந்து அதாவது நாசா வந்து கொடுத்துச்சு பார்த்தீங்களா சப்ளைஸ் 2008ல் கொடுத்ததை 2012 அதாவது 4 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த சப்ளைஸை வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கிற ISSல போய் இவங்க வந்து சேர்க்கறதுக்கு 4 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு ஃபால்கன் 1 இருந்துச்சு. 2010ல் ஃபால்கன் 9 உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு 2012ல் உருவாக்கியிருக்காங்க. அந்த இதை வச்சு தான் இவங்க வந்து ISSல வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்டை வந்து போய் அங்கே டெலிவர் பண்ணது ஸ்பேஸ் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா 2015ல் வந்து இவரோட டீமும் ஒரு விஷயம் வந்து உருவாக்குறாங்க. என்னன்னாக்க இந்த ஃபால்கன் 9 அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது முன்னாடியே உருவாக்குன ராக்கெட் தான். பட் அந்த ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. டாப்பில் ஒரு போர்ஷன், மிடில் ஒரு போர்ஷன், பாட்டமில் ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த பூஸ்டருங்கிற போர்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த ராக்கெட் வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு பார்ட்டாக வந்து டிட்டாச் பண்ணி ஒரு பார்ட்டாக அப்படியே கீழே விழுந்துரும். ஓகே, அந்த மறுபடியும் நம்ம பூமியிலேயே வந்து சிலது வந்து சேர்ந்துடும், இன்னொரு பார்ட் வந்து வானத்திலேயே மிதக்கும். எல்லாமே இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தான். ஒரு ஒன் டைம் யூஸ் தான். அதாவது இப்போ நம்ம ரீஃபில் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம்ல, அது மாதிரி இதை தான் வந்து இருந்திருக்கு. ஒரு ராக்கெட்டுங்க ரீஃபில் பண்ணி நம்மளுக்கு 2 ரூபாவில் முடிஞ்சிடும். பட் ராக்கெட்டுங்கிற போது இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. இந்த பூஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா, ராக்கெட் வந்து வானத்தில் பறக்குது. அந்த ராக்கெட்டோட பூஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா மறுபடியும் அந்த இது டிட்டாச் ஆனதுக்கப்புறம் ராக்கெட்டை வந்து மேலே ஒரு புஷ் பண்ணி அமுச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பூஸ்டர் மறுபடியும் கழண்டு கீழே உழுவுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்கும். அதில் அந்த ஃபியூலில் வந்து மறுபடியும் எங்கே அது இறங்கணும்னு அதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த டார்கெட் பாயிண்ட்ல வந்து அது இறங்கிடும். இன்னும் இது உருவாகலை. இது வந்து ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி எலான் மஸ்கோட பூஸ்டர் வந்து அதோட இடத்துக்கு வந்து லேண்ட் ஆகுது சொல்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்த ஒரு சக்ஸஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டே உங்களாட்டி ரீயூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பல காசு வந்து பல கோடி ரூபா வந்து உங்களாட்டி சேவ் பண்ண முடியும் இதில். ஸோ இதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் வந்து சேட்டலைட் வழியாக நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்படி ஆண்டனாஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டவர்லாம் யூஸ் பண்ணி ஆண்டனாலாம் யூஸ் நம்மளுக்கு வந்து மொபைல் டேட்டா கிடைக்குதோ, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணுறது இது எல்லாமே நம்ம அந்த டவர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். என்னென்னா நம்ம வானத்தில் வந்து ஒரு சேட்டலைட்ஸ் வந்து வைப்போம், ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து வைப்போம். அந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு வேண்டிய டவர் வந்து கொடுக்கும். அப்படிங்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் திங். எனக்கு இங்கே டவருங்கிறது வி கேன் பில்ட் ஹியர் ஈஸி இல்லையா, இங்கே வந்து நம்ம இல்லாட்டி டவர் வந்து ஈஸியாக கட்டிட முடியும். பட் ஆனால் வானத்தில் வந்து ஒரு சேட்டலைட்டுங்கும் போது இட்ஸ் அதிகமாக காசு இதாகும், செலவாகும். எனக்கு இங்கேருந்து ராக்கெட் போய் அங்கே லான்ச் பண்ணி இட்ஸ் ஒரு பெரிய வேலை வந்து பண்ண வேண்டியது. பட் இது வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து கொடுக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் மொத்த உலகத்துக்கே நம்மளால் கொடுக்க முடியும். உலகத்தில் நீங்கள் காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருங்க. நம்ம இப்போலாம் சில இடத்துக்கு போனாவே நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிறது இல்லை. எனக்கு அங்கே டவர் இருக்கிறது, டவர் ஆட்டே அந்த ரேஞ்செலாம் நம்மளுக்கு நெட்டு வந்து கொடுக்க முடியறதில்லை. அப்படிங்கிறதால தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம சேட்டலைட்டுன்னு வச்சுட்டோம்னா வானத்துலேருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எக்கச்சக்க சேட்டலைட் வந்து அவங்க வைக்கிறேன்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் அந்த இது வந்து உங்களுக்கு வரும். உங்களோட டவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டவர், உங்களோட நெட் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இது உருவாக்குறாரு. அதுக்கடுத்து எலான் மஸ்க் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2018ல் வந்து ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்து ஒரு புதுசாக ஒரு ராக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ஹெவி அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. ஆனால் இது எதுக்காக உருவாக்குறாரு, இதை வச்சு இவர் என்ன பண்ண போறாரு, என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் உலகத்துக்கு வந்து சில விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் இது வந்து உருவாக்குறாரு. என்ன விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராக்கெட் விஷயமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காருன்னு இவர் வந்து ஒரு ஐகானிக்காக ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்கு வந்து இவரோட சொந்த காரையே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். நம்ம அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இந்த காராக இருக்கும். இது மாதிரி அதாவது இவர் போனதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரும். பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து வானத்தில் ஒரு கார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. தெரியும். பட் இந்த காரை பார்த்தீங்கன்னா வெறும் கார் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டையும் ஒரு ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு.
அந்த காரோட சைஸ். இது என்ன காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காரை இது பண்ணியிருக்காரு. ஒரு ஆஸ்ட்ரோநாட்டையும் வந்து ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட்டையும் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆஸ்ட்ரோநாட்டுக்கு பேரையும் வந்து இவர் வச்சிருக்காரு. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்மேன். இவர் 4 ராக்கெட்டை வந்து வானத்துல சும்மா அமுச்சு விடுறதாகட்டும், சப்ளையை வச்சு அமுச்சு விடுறதாகட்டும், காரை வச்சு ஒரு ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட் வச்சு அமுச்சு விடுறதாகட்டும், இது மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அடுத்து இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2020 அதாவது 2 வருஷத்துல அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட் வந்து மாறி ரியலான ஆஸ்ட்ரோநாட்டே வந்து அமுச்சு விடுறாரு. எங்க அமுச்சு விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ISS அதுல வந்து ரியலான ஆஸ்ட்ரோநாட்டை அமுச்சு விடுறாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஹிஸ்ட்ரியில ஒரு பெரிய மூமெண்டா வந்து. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022ல பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப எல்லாரும் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா வந்து மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து சில பேர் இவருக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, சில பேர் பிடிக்காம இருப்பாங்க. பட் 2022ல இருந்து என்ன ஆகுதுன்னாக்க எக்கச்சக்க பேருக்கு அதிகமான ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்காம போகுது. ஏன் இவரை பிடிக்காம போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயம் பண்றாரு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வார் நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, யுக்ரைனோட இன்டர்நெட் இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி இவர் வந்து அவங்களுக்கு நெட்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ இது மாதிரி இவர் வந்து யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பல மக்களை வந்து இவருக்கு எதிராக வந்து திருப்பி இது வந்து இவருக்கு பல விதத்தில் வந்து இவரோட மரியாதையை வந்து இழக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு. பட் அது இது வந்து இவரோட சொந்த இதுதான், சொந்த முடிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது யாருமே இவர் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இவர் அவரோட சொந்த முடிவில் வந்து பண்ணார். பட் இதனால பல மக்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இவர் என்ன இப்படி பண்றாரு, இது இவங்களையும் சப்போர்ட் பண்றாரு, ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து யோசிச்சாரு. ஸோ 2024ல பார்த்தீங்கன்னா இவர் மறுபடியும் அவர் பேக் ஆன் ட்ராக் வந்து வராரு. இப்போதான் ஃபவுண்டேஷன் இந்த சின்ன இதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக ஒன்று கற்றுக்கிட்டு இருந்தார். இவரோட கம்பெனியோட சேர்ந்து வளர்ந்தாரு. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுபடியும் அவரோட மார்ஸ் அப்படிங்கிறதுல அடையணும்னு இதுக்கு வந்து வராரு. இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ராக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப்ங்கிறது தான் இந்த ராக்கெட்டோட பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜான்டிக்கான ராக்கெட், இருக்கிற ரொம்ப 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 பெரிய ஒரு ராக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸை ரீச் பண்ணும், மறுபடியும் இந்த டூரிசம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவரோட ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா பல விதமான ஃபெயிலியர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி, அது ஒரு சின்ன ஒரு பொருள் கிடையாது பார்த்தீங்களா. இருக்கிற ராக்கெட் உங்களுக்கு மாற மாற அதோட பல விஷயங்கள் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதோட பூஸ்ட் பவர் எல்லாமே வந்து மாறணும். அது மட்டும் இல்லாமல் மார்ஸ் வந்து இப்போ பக்கத்தில் இல்லை, ISSங்கிறது பக்கத்தில் இருக்குது, ஸ்பேஸுங்கிறது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனாவே நம்மளாட்டி இது பண்ண முடியும். ISSங்கிறது அதுக்கு மேலே இருக்குது, பட் மார்ஸுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா. ஸோ மார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணாக்கா அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. பட் நம்ம சொல்ல வேணாம், எலான் மஸ்க்குங்கும் போது ஒரு டெடிகேட்டடான ஆள், பயங்கரமாக ட்ரை பண்ணுவார், பயங்கர எஃபர்ட் வந்து போடுவார்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் அந்த இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது தான் அவங்களோட பேர், FAAன்னு சொல்லலாம். இந்த FAA வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஏர் அண்ட் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் ட்ராவலை வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க தான் இன்சார்ஜ், அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி இவங்க தான். ஓகே, கவர்மெண்ட்டோட லிங்க் ஆன ஒரு இது. இவங்க தான் வந்து அந்த இதெல்லாமே கவர்ன் பண்ணுவாங்க, இவங்க தான் அதை வந்து பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டுமே எக்கச்சக்க லான்ச் வந்து பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு எவ்வளோ லான்ச்சஸ் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஸ்டார்ஷிப்பை வந்து ஒரு வருஷத்தில் வந்து லான்ச், ஒரு வருஷத்தில் 25 ஸ்டார்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டெம்ப்ட் வந்து பண்ணுது. ஸோ இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் ஒரு காலகட்டத்தில் நம்மளும் வந்து மார்ஸுக்கு போவோங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஃபியூச்சர் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது பக்கத்துலேயே இருக்குங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்த்து, இப்போதைக்கு அந்த கம்பெனி விற்கவோ இதெல்லாம் பண்ணல, எலான் மஸ்க் தான் இருக்குது. பட் இது விற்கிற மாதிரி இருக்குது. இதோட இப்போ கரண்டான ஒர்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாகவே அவர் வந்து இப்போதைக்கு அவர் இதை விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியனர்லேருந்து பில்லியனர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கிடச்சிடும். அதனால தான் இப்போ வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிறது கணக்கு போடுறது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்குது. இன்னும் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அந்த கம்பெனியோட வேல்யூ ப்ளஸ் அவர் கையில் வச்சிருக்க கேஷ், அவரோட லேண்ட், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு டேர்ம் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில்
வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா $350 பில்லியன் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தெரியாத விஷயத்துக்கு கூட அவர் ஒரு ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த ஆசையை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்துக்கு கூட அவர் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுக்கு வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு காசு வந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அவர் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேங்கிறார். மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறதுலேயே இவர் வந்து இருக்கிறாரு. அதுவும் தான் காரணம் இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னா பல பேர் வந்து இவரை வந்து சந்தேகப்பட்டாலும் பல பேர் வந்து இவரது இல்லை இது சரியில்லை வேஸ்ட் ஐடியான்னு சொன்னாலும் பண்ண இவரோட கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வேர்ல்டில் ரிச்சஸ்ட் மேனா இல்லை. இவரை பார்த்து சிரிச்ச ரஷ்யன் சயின்டிஸ்ட் யாருன்னா அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனா இல்லை. இவர் தான் வந்து வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு, பெரிய பணக்காரராக இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க வந்து சந்தேகப்பட்டாலும் அவங்க வந்து இவரை கலாய்ச்சாலும் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் பண்ணிட்டு இவரால் முடியும்னு நம்புறா இருந்தா இவர் அதை ஹோல் ஹார்ட்டடா இறங்கி இவர் வந்து பண்றாரு. அதுக்காக தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்றது, பல கஷ்டங்கள் படுறது அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அதாவது இப்போ நீங்க இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. நம்மளாட்டி சயின்டிஸ்ட் அளவுக்கு யோசிக்க முடியலன்னா இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வந்து யோசிக்கிறீங்க. அந்த காலேஜ்ல வந்து நீங்க உங்க ஸ்டாஃப்ட்ட வந்து இந்த ஐடியாவை நீங்க பிச் பண்றீங்கன்னு அந்த ஸ்டாஃப் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா இது, உன்னால இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாலேயே முடியாது, எப்படி முடியும், உங்களோட ஐடியாவை டீட்டெயிலாக கேட்டு கூட அதுக்கு வந்து சில கிரிட்டிக்ஸ், சில இல்லை இது நடக்காது அது நடக்காது அப்படின்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னமும் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு உங்களுக்கு தெரியும், ஈவன் தான் நீங்க அதை வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணுவீங்களா? உங்களோட ஆசைக்காக நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? இல்லை அவங்க எக்ஸ்பர்ட்டா உங்களுக்கு தெரியுது, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிச்சவங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேக் போயிருவீங்களா? இல்லை நீங்க ஒரு ஆசையை வந்து அப்படியே யாருமே சொல்லாம என்க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பார்ப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, பிராண்டை உருவாக்குனது யாரு, அந்த உருவாக்குனவங்களோட ஹிஸ்டரி என்ன, ஒரு பிராண்ட் வந்து உருவாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்தெந்த பிராண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து. ஸோ 2004 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து அவரோட காசு ஒரு $6.3 மில்லியன் வந்து அவர் என்ன பண்றாருன்னா செலவு பண்ணி ஒரு கம்பெனியை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்காரு. அது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து உருவாக்குற ஒரு கம்பெனியா இருக்கு. அதை வந்து இவர் வந்து வாங்குறாரு. அதோட டெஸ்லா மோட்டர்ஸுங்கிறது தான் இந்த கம்பெனியோட பேர். இந்த கம்பெனி என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரை வந்து இந்த கம்பெனி உருவாக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ பல இடத்துல ஓடுது, பல பேருக்கு வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இது. இந்த கம்பெனி வந்து உருவானது வந்து ஒரு 2 பேரை வச்சு தான் உருவாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து அவங்கள்ட்டேருந்து இதை வாங்கி இவர் வந்து இதை நடத்த ஆரம்பிக்கிறார். இது எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $6.3 மில்லியன் வந்து வாங்கி இதை வந்து டெஸ்லாங்கிற இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. இது எப்படின்னாக்க 2004 வந்து இவர் வாங்குறாரு. ஓகே, ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இவர் வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராக்கெட்டை டிசைன் பண்ணுறதுலேயும் இவரோட பங்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்லேயுமே அவரோட ஈடுபாடை வந்து கொடுக்குறாரு, கார் டிசைனிங்லுமே. இவர் டிசைன் பண்ண கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர்னு ஒரு கார் இருக்குது இந்த டெஸ்லாலே. அந்த டெஸ்லா ரோட்ஸ்டருங்கிறது இவர் டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்டாக போகிற காரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது ஃபியூவல் இல்லாமல் வெறும் ஒரு இவி வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக போகிறது இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 245 மைல்ஸ் வந்து இதாட்டி போக முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இது இதை லான்ச் பண்ணாலும் ஸ்டார்டிங் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அந்த டெஸ்லாலையும் பார்த்தீங்கன்னா காசு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெட்லைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் இருக்கணும். இப்போக்குள்ளே நம்ம இது பண்ணணும், இதுக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு டெட்லைன் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டெட்லைன்ஸையுமே இந்த கம்பெனி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்கன்னா அவங்களாட்டி அதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமைகள்லாம் எக்கச்சக்கது உருவாகுது. இதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து எலான் மஸ்க் வந்து இப்போ நான் பாஸாக வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து உள்ளார வரார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004 இவர் உள்ளார பாஸா இல்லை. எனக்கு ஆல்ரெடி இவர் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை வந்து இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து ரொம்ப
மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து நான் பாஸாக வரேன்ட்டு உள்ளார வர்றாரு. இவரோட சொந்த காசு அதிகமான காசை வந்து ஒரு மறுபடியும் இப்போ உள்ளார செலவு பண்ணுறாரு. இந்த கம்பெனி வந்து திவாலாக போகுது இல்லையா, அதாவது க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால இவர் வந்து சொந்த காசை போட்டு இன்னும் மறுபடியும் ஒரு கொஞ்சம் அலைவு வந்து பண்ணுறாரு. ஸோ இவங்க நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஜஸ்டின் வில்சனுங்கிறவங்களை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவில் வந்து இருக்கும். பேபாலுங்கிறத பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜஸ்டின் வில்சன் வந்து இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவரோட வாழ்க்கையிலேருந்து வெளியில் வராங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே கஷ்டத்தை வந்து கொடுக்குது. எனக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அவரோட ஃபர்ஸ்ட் பையனுமே வந்து தவறி இருப்பார். அதுக்கடுத்தது இவங்களுமே இவரை விட்டு பிரிகிறாங்கங்கிறது இவருக்கு பர்சனலாக ஒரு பாதிப்பு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸும் கொஞ்சம் கஷ்டத்தை வந்து சந்திக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லாவும் வந்து கஷ்டத்தை சந்திக்குதுன்ட்டு. ஸோ இதனால இவர் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஆளாகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு காசு கம்மியாகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா லோனும் வாங்குறாரு. இப்போ அவர் கொஞ்சம் ஃபேமஸான இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபிகராக இருக்கிறதுனால அவராட்டி லோனும் வந்து வாங்க முடியுது. ஸோ ஒரு லோனும் வாங்கி இவரோட வாழ்க்கையை வந்து நடத்துகிறாரு. இப்போ அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு. நான் முன்னாடி டாட்டாவை பற்றி நம்ம பார்த்துருக்கும் போது நான் நடுவில் அங்கங்கே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மக்கள் வந்து 90 ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணி ஆகணும், 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும், 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 120 ஹவர்ஸுங்கிறது இவர் தான் சொன்னார். பட் இவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 100 ஹவர் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. அவர் அப்படி பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காருங்கிறதுனால இவர் வந்து மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறாரு, இது மாதிரி 100 ஹவர் 120 ஹவர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து 100 ஹவர் 80 ஹவர் அ வீக் 100 ஹவர் அ வீக்குங்கிற மாதிரி அவர் ஒர்க் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் வந்து உருவாகி வெளியில் வந்து 2008 பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் வருது. இதுக்கு முன்னாடி 2006 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியில் காட்டியிருக்காங்க, இதான் அந்த காரு அப்படின்னு காட்டியிருக்காங்க. பட் 2008 தான் பார்த்தீங்கன்னா இது வெளியிலேயே விடுறாங்க, மக்களுக்கு வந்து இது கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2010 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து மக்களுக்கு வந்து அனுப்பிச்சி பப்ளிக் வந்து அனுப்பிச்சி பப்ளிக் அனுப்பிச்சி விட்றது எப்படின்னாக்கா ஐபிஓ மூலியமாக பப்ளிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் வேறு ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பல பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து விடுவாங்க. அதில் எப்படின்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனியை வந்து மக்களால் வாங்கி அந்த பெரிய கம்பெனியோட ஒரு பார்ட்டாக வந்து மக்களால் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு பெரிய கம்பெனி உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும்போது அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா, காசு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ஐபிஓங்கிற ஒரு கான்செப்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் வந்து அந்த கம்பெனியை அனலைஸ்லாம் பண்ணி அது எப்படி இருக்குது, நல்ல கம்பெனியாக என்ன இதுன்னா அவங்க ஓன் ரிஸ்கில் வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, இது நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களோட காசு மக்களோட காசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வந்து போடுவாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குன்னு ஒரு கான்செப்டில் வந்து ஒரு ஷேருங்கிற கான்செப்டில் வந்து மக்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மக்களுக்கு வர ஷேரை வச்சு அந்த கம்பெனி வந்து வளருது. அந்த கம்பெனி வளர வளர என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஒரு ஸ்டாக் வந்து இப்போ 10 ரூபான்னு இருக்குன்னா அது வந்து வளர வளர 100 ரூபா 1000 ரூபாங்கிற மாதிரி மல்டிப்ளை ஆகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இந்த பப்ளிக்கில் விடுறதுனால மட்டுமே அவருக்கு வந்து சில காசு கிடைக்குது. எவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $226 மில்லியன் வந்து இந்த பப்ளிக்கில் விடுறதுனால கிடைக்குது. அதுக்கடுத்து எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, ஸோ அடுத்த ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணுறாரு. தலூலா ரைலி அப்படின்ட்டு ஒருத்தவங்களை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்த தலூலா ரைலி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இருக்காங்க, ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இருக்காங்க. இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாடலுங்கிறதுனால இவருக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல. ஸோ சினிமாவில் இவங்க ஒரு நடிக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க, தலூலா ரைலிங்கிறவங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2012 என்ன நடக்குதுன்னாக்கா அடுத்த ஒரு மாடலை வந்து இப்போ ரோட்ஸ்டருங்கிறது ஒரு மாடலு டெஸ்லாவில், அது மாதிரி அடுத்த ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணுறாரு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் எஸ்ஸுங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. இதுக்கப்புறமேட்டு ரோட்ஸ்டரெல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுத்த வர மாடல் இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன் இது பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்குங்கிறதுனால இது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எலான் மஸ்க் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலூலா ரைலின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவர் வாழ்க்கையிலேருந்து பிரிகிறாங்க, டிவோர்ஸ் வந்து வாங்குறாங்க. டிவோர்ஸ் வாங்கி இவர்கிட்டருந்து பிரிகிறாங்க, மறுபடியும் ஒரு வாழ்க்கையில் சேர்றாங்க, மறுபடியும் அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சிடுறாங்க.
இது பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிஞ்சிடுறாங்க. இவர்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கும். ஆனால் இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி 2015 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து இன்னொரு மாடல் எப்படி எஸ்ஸை வந்து லான்ச் பண்ணாங்களோ அது மாதிரி இன்னொரு மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க 2015 மாடல் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஃபேமிலி கார் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா விங் டோர் இதோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா விங் டைப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு விங் மாதிரி இருக்காது. அது ஓப்பன் பண்ணுற டைப் வந்து பார்த்தீங்கன்னா விங் டோர்னுபாங்க. அது விங் மாதிரியே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனால அது விங் டோருங்கிறது பேர். ஸோ விங் டோரை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களால் இதுவுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. இதுக்கு அடுத்தது தான் அவங்க பிரிஞ்சு போகிறது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா 2016 இன்னொரு விஷயம் அவர் பண்ணுறாரு. எலான் மஸ்க் வந்து ஒரு கம்பெனியை வந்து வாங்குறாரு. அந்த கம்பெனி என்னான்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிட்டி அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை வந்து பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி அது. இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $2.6 பில்லியன் வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பண்ணுறாரு. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனாக்கா இவரோட காரோட எப்படியாவது கொலாபரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்ட்லாம் போடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவருக்கு வந்து அகென்ஸ்டாக லா சூட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவருக்கு அகென்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காங்க. ஏண்டாக்கா அவங்க நினச்சது என்னன்னாக்கா இது ஒரு தப்பான விஷயம், இது ரொம்ப கெடுதலான விஷயம், இவர் பண்ணுறது வந்து ஒரு கெடுதலை தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து இவருக்கு மேலே இந்த மாதிரி லா சூட் வந்து போடுறாங்க. ஆனால் ஈவென்ச்சுவலி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அது ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறாரு. ஏன்டா இது கெட்ட விஷயம் கிடையாது, இது நல்ல விஷயம், நான் நல்லது தான் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லது தான் பண்ணுறேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டார். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கார் மாடல் வந்து லான்ச் பண்ணுறாரு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து ஒரு கார் மாடல் வந்து லான்ச் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது தான் இந்த மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பர் எடிஷனாக தான் இது பண்ணுறாரு. அதாவது ரோட்ஸ்டருங்கிறது ஒரு ரஃப்பான ஒரு வண்டி, நீங்கள் பயங்கரமாக ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், பார்க்க ஸ்லீக்காகவும் சூப்பராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருவானது. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி கார். ஃபேமிலி ரிலேட்டடாக இது பண்ணுறதுக்காக அந்த ஃபேமிலிக்கு வந்து சூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை மைண்ட் பண்ணி உருவாக்குனது. இப்போ இந்த 3ங்கிறது பார்த்தீங்கன்னா காசை மைண்ட் பண்ணி காசு வந்து ரொம்ப சீப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து வாங்குறாங்க. எக்கச்சக்க பேர் வந்து இந்த கார் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அதிகமாக வந்து ரோட்லேயும் ஓட இதனால பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து இந்த கார்னாலேயே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலாம். டெஸ்லா வந்து என்ன ஆகுதுன்னாக்க இந்த எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா டாப்பு இதுக்கு வந்து போயிடுது. எலக்ட்ரிக் காரை விற்கிற கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்லா தான் வந்து டாப்பான கம்பெனியாக வந்து மாறுது. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து இவர் வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிடுறாரு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ட்விட்டர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை வந்து நான் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆக்கினாலும் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஆகுது. என்னன்னாக்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது வந்து இவர்கிட்ட வந்து வருது. இது மாதிரி எப்புட்றா நீ காசு வேணும்டா அதை பப்ளிக் ஆக்கிட்டு காசு அது நல்லா பண்ணும் போது நீ வந்து ப்ரைவேட் ஆக்கிக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வருது. இவர் பார்த்தீங்கன்னா இதனால இவருக்கு வந்து கேஸ் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு $20 மில்லியன் வந்து ஃபைனாக கட்டுற மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் டெஸ்லாவோட சேர்மனாக இருந்தவர் அதுலேருந்து வெளியில் அமுச்சு விட்றாங்க. டெஸ்லாவோட சேர்மன் நீங்கள் கிடையாது, அதாவது சிஇஓ, அந்த சேர்மன் கிடையாது, நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் வந்து வெறும் பாஸாக மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து இவரை தள்ளுது. 2020 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்லாவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய கம்பெனியை ஒரு ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோர்ட்ஷயர்ங்கிற ஒரு இடத்துல இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே வந்து உருவாக்குறாரு. ஸோ 2024 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் வந்து சில கார் தான் இப்போ விற்க ஆரம்பிக்குது. கம்மியான காருங்க தான் வந்து டெஸ்லாவில் விற்க ஆரம்பிக்குது. அதோடு சேர்த்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் அவர் மேலே வருது. என்னென்னா இவருக்கு வந்து ஒரு போனஸ் வந்து கிடச்சிருக்கு. அவர் கம்பெனிலேருந்து அவருக்கே ஒரு போனஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $56 பில்லியன் வந்து இவர் கம்பெனிலேருந்து இவருக்கே வந்து போனஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அது வந்து நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் வந்து உருவாகுது.
இவரோட இன்வெஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி இவ்வளோ இது அவருக்கே அவரே பாஸாக இருந்தால் அவருக்கே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உள்ளார உருவ ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா 2025 வரைக்குமே இந்த டெஸ்லாங்கிறது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2025ல் இந்த டெஸ்லாங்கிற கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கியிருக்கு. சைபர் ட்ரக் வந்து லான்ச் ஆகிருக்கு. செல்ஃப் டிரைவிங் காருங்கிறதெல்லாம் பல இடத்துல இருக்குது. ஸோ இப்போ எலான் மஸ்கை பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12% ஷேர் வந்து இருக்குது. இந்த டெஸ்லா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 12% ஷேர் வந்து நம்ம எலான் மஸ்கிட்ட வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் ஒரு கம்பெனியை வந்து, அதாவது இந்த மாதிரி ஈவி கம்பெனியை வந்து நடத்துறது ரொம்ப வருஷம் ஒரு வாட்டி பாஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ என்னன்னாக்கா நம்ம சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்போம். அதுலேயும் இவரோட பங்கு வந்து இருந்துச்சு. என்னடா சொல்கிறா, அது வந்து சாம் ஆல்ட்மேனோட தானடா அப்படின்னா கிடையாது, இவரோட பங்கும் அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். அது போக இன்னும் ஒரு 3-4 கம்பெனி வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அதையும் பற்றி நம்ம சேர்ந்து கவர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு கம்பெனி, இப்போ டெஸ்லான்னு ஒரு கம்பெனி வந்து வாங்குறாரு. அப்போ வந்து எல்லாமே ஃபியூவல் வெஹிக்கிளாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து இல்லை, ஒரு டாய்ஸ் காரில் எப்படி பேட்டரி போட்டால் ஓடமோ, நம்ம ஒரு ரியல் கார்லையுமே வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா பேட்டரி போட்டு ஓட வைப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம மொபைலு, லேப்டாப்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம இல்லாட்டி ஒரு சார்ஜ் போட்டு அதை வந்து ஓட வைக்க முடியும். அது வந்து ஒரு ரியல் டைம், ஒரு ஃபுல் டைம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காராக நம்மளாட்டி அதை மாற்ற முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு இதுக்குள்ளார போகிறாரு. இவர் வந்து அந்த டெஸ்லாங்கிற கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம், ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப கஷ்டப்படுது. 2004ல் வந்து அந்த கம்பெனி வாங்குறாரு. 2007 வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுது. ஆல்மோஸ்ட் 2008 கிட்ட பார்த்தீங்கன்னா திவாலா ஆகிற டைமிங்க்கெலாம் போகுது. அது கம்பெனியே க்ளோஸ் பண்ணுங்கிற டைமிங். ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து இல்லை, நான் பாஸ் ஆகி நான் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவேன்ட்டு நீங்கள் பாஸ் ஆகி அந்த ஃப்ளாப் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி, அந்த கீழே விழுந்துக்கிட்டு இருக்க கம்பெனியில் நீங்கள் உங்களோட காசை இன்னும் போட்டு அதை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு பார்ப்பீங்களா? இல்லை கிடைச்ச வரைக்கும் லாபம்டா, இருக்கிற காசு வரைக்கும் போதும், நம்ம வேறு எது பார்ப்போம், நம்ம வேறு கம்பெனியை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வெளியே போவீங்கன்னா? எனக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை வந்து அந்த டயத்தில் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் அவங்க அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபால்கன் 1 வந்து 3rd அட்டெம்ப்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி இன்னமும் நீங்கள் இதில் வந்து காசு போர் பண்ணி இது பண்ணுவீங்களா? ஏன்டா இன்னொரு சைடில் ஒரு கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு இது விழுந்தாலும் அடி அது விழுந்தாலும் அடின்னு ரெண்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி சேஃபாக இருப்போன்ட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? இல்லை இன்னும் அதில் இருந்து நீங்கள் இவர் மாதிரியே அதை பெருசாகணும்னு நினைப்பீங்களான்ட்டு உங்களோட கற்பனை, நீங்கள் அதில் எப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு பொசிஷனில் இருந்தாக்கா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கும் அவங்களோட ஒய்ஃபும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சந்திக்கிறார் இல்லையா? அந்த டயத்தில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், இன்னொரு கம்பெனி இருக்குது, அதுவும் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே இந்த கம்பெனி விழுந்துக்கிட்டு இருக்குது, ரெண்டுமே மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்குங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லைனாக்கா அந்த கம்பெனியை விற்றுட்டு எனக்கு ரெண்டுமே ஃபேர் தானே, ஒரு கம்பெனி அட்லீஸ்ட் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கம்பெனிலேருந்து இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வந்து வேணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டு எப்படி உருவாகுது, அதை யார் உருவாக்குறா, அது அவங்களோட ஹிஸ்ட்ரின்னா, அந்த பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த பிராண்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன் டைமில் வரும். ஸோ எலான் மஸ்கோட பயணம் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கலன்னாக்க நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எங்கேருந்து அவர் இப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். 2006 வந்து எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருண்டாக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சோலார் சிட்டி அப்படிங்கிறத வந்து ஒன்று வாங்குறாரு. இந்த சோலார் சிட்டியோட ஓனர் யாராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவரோட கசின், இவர் ஃபேமிலியிலே இருந்து இவரோட கசின் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனியை வந்து இவர் வாங்குறாரு. இந்த கம்பெனி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வந்து உருவாக்குற கம்பெனியாக இருந்துச்சு. வேலை பார்க்குறாரு. அது டெஸ்லாவோட எப்படியாவது சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. டெஸ்லா காருக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற
மாதிரிலாம் தான் அவர் வந்து 2016 வந்து இந்த கம்பெனியை வந்து மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இவர் வந்து 2015 என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கம்ப்யூட்டர்லேயே பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இது உருவாக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு 3 வருஷத்துலேயே சில காரணத்தினால இவர் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து இவர் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறமேட்டு சில கிளாஷ் வந்து நடக்குது. டெஸ்லாக்கும் இவங்களுக்கும் சில கிளாஷஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐக்கும் டெஸ்லாக்கும் வந்து சில கிளாஷஸ்லாம் நடக்குது இவர் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசானோன்னா இவர் வந்து சொல்லிடுறாரு, இல்ல ஓப்பன் ஏஐ வந்து இப்படியே போயிட்டு இருந்தாக்கா இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இதாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுண்டாக்கா இவர் வந்து சொல்றாரு, இல்லை இப்படியே போயிட்டு இருந்தாக்கா ஓப்பன் ஏஐ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நான் வெளியில வரேன், அதனால தான் நான் வெளியில வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2025 கூட இந்த ஓப்பன் ஏஐ வந்து இந்த சாட் ஜிபிடிலாம் விட்டு, அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலாம் விட்டு அது ரொம்ப பாப்புலராக ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை வாங்கணும், எப்படி ட்விட்டரை வாங்கினாரோ அது மாதிரி இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் இவென்ச்சுவலி அது ஒரு ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. வந்து அது அந்த பர்சனல் கிரட்ஜ்லாம் இருந்து அந்த பல காரணத்தினால அது வந்து ஃபெயிலியர்லேயே முடிஞ்சு. அது போக அவர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து இன்னொரு ட்ரை பண்ணியிருக்காரு. என்னன்னா $1 மில்லியன் கொடுத்து $100 மில்லியன் கொடுத்து நியூரல் லிங்க் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த நியூரல் லிங்க் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூளை இருக்கு பார்த்தீங்களா, ஹியூமன் பிரெயின், அந்த மூளையில வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி ஒன்று வந்து வைக்கணும், ஒரு சிப்பை வந்து செட் பண்ணணும். அந்த மூளை வந்து இப்போ ஒரு மூளையா இருக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு கம்ப்யூட்டராக மாற்றினா எப்படி இருக்கும், அதாவது மனுஷனோட மூளையோட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அது ஒரு ஃபினாமினலான இதில் அந்தது ப்ளஸ்ஸு இந்த கம்ப்யூட்டரில் எப்படின்னா நம்ம தான் வந்து கமெண்ட் பண்ணணும், இது ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறக்கணும்னு, அந்ததையும் சேர்த்து. ஏன்னாக்கா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. இன்னும் தெளிவான எக்ஸாம்பிள் என்னன்னா, நீ இப்போ தூங்கும் போது சில கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டே எந்திருப்பீங்க, பார்த்தா அந்த கனவு ஞாபகமே இருக்காது. உங்களாட்டி மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட முடியாது, இதுதான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சில கனவுகள்லாம் உங்களாட்டி சொல்லக்கூட முடியாது. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் பார்க்குறது, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலீட் பண்ணலாம் கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுற மாதிரி. இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து உருவாக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2025, அதாவது இந்த வருஷம் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மனுஷங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை வந்து பிரெயின்லேயே இம்ப்ளான்ட் பண்ணி அது இது வரைக்கும் ரிப்போர்ட் இல்லாத மாதிரி வந்திருக்கு எதுவுமே, அதாவது பேட் ரிப்போர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட தான் ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு வந்து ஹியூமனோட இது பண்ண விட மாட்டாங்க, அனிமல்ஸோட இந்த மங்கி இது மாதிரி இதுங்களோடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் பல ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததுலேருந்து இப்போ இந்த இது வரைக்கும் அவங்களாட்டி அட்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அது போக அவங்க இன்னொன்று, அது 2016 அது போக இவர் இன்னொன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா த போரிங் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. இது என்ன கம்பெனி, த போரிங் கம்பெனி, என்னடா கம்பெனி, பேரே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே ஒரு போரிங் மாதிரி ஒரு ஜாபை தான் பண்ணோம். என்னன்னா அவர் பார்வையில் வந்து இது கொஞ்சம் போரிங்காக தெரிஞ்சிருக்கு போல. என்னன்னாக்கா இது வந்து டனலை வந்து டிக் பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வேலை வந்து பண்ணுது. சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிராஃபிக்கே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மாதிரி அமெரிக்காவில் வந்து என்னென்னா டிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ஸோ தட் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்கு. டிக்கிங் ப்ராசஸ் தான் இது பண்ணோம். இது வந்து அது பொறுமையாக தான் நடக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் நடக்கும்னு இருந்தாலும் அது ஒரு ஸ்டெடியான அவருக்கு ஒரு இன்கம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை அவர் உருவாக்கிட்டார். இதில் இன்னொரு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இது ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பென்சிவ் ஸ்லோவாக தான் நடக்குங்கிற சொன்னது போக இந்த இதுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஸ்டார்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் டனல் வந்து பண்ணியிருக்காங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகாஸில் தான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அந்த சைடோட இன்னொரு கம்பெனியை அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது என்னன்னாக்கா, அவர் வந்து சோலார் சிட்டிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அவங்க ஒரு கசின் உருவாக்குனதை இவர் வாங்குறாரு. அது போக ஓப்பன் ஏஐ வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 வருஷத்துல அதுலேருந்து வெளியில் வராரு. அது போக அவர் வந்து நியூரல் லிங்கை வந்து இது பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போரிங் கம்பெனின்னு உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொன்று உருவாக்கியிருக்காரு. என்னன்னா இப்போ ஓப்பன் ஏஐ உருவாக்குனாரா, ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார்ல, இப்போ மறுபடியும் அவரோட லைஃப்ல ஏங்கிற ஒரு இது வந்து ஆதிக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து அவர் ஒன்று உருவாக்குறாரு.
என்னன்னாக்கா XAI அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாகியிருக்காரு. இப்போ கூட நம்மளுக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகமாக சொல்கிறாங்க என்னன்னா இந்த கார்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா. அது இல்லாமல் இந்த XAI தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த X.com, இந்த ட்விட்டர் எக்ஸுங்கிறது கூட XAIயோட இதில் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த XAI வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டரை பற்றி அதே இதுதான். கம்ப்யூட்டர் வந்து ஸ்மார்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதை பற்றி இது வந்து டீல் பண்ணும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதை உருவாக்குறாரு. இது எந்த அளவுக்கு உருவாக்குறாருன்னா 23ல வந்து உருவாக்குறாரு. 24 அனலைஸ் பண்ணது படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூ மட்டும் எவ்வளோ வருதுன்னாக்கா $50 பில்லியன் அளவுக்கு அதோட வேல்யூ வந்து எடுத்துருக்காரு. ஒரே வருஷத்துல $50 பில்லியன் வந்து. ஸோ எலான் மஸ்க் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படி உருவாக்குறாருன்னா, இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல தான் வந்து கார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் பப்ளிக் தெரிஞ்சது. பட் அதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த XAIங்கிறது தான் மெயின். பட் அதுக்குள்ளார கார்க்னு இருக்கு, ரொம்ப ஃபேமஸான இது. இப்போ பல பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கார்க்குங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பல இதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சிலதை பத்தி கேட்குறீங்க. பல AI இதுல ChatGPT இருக்கட்டும், இந்த மாதிரி பல இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெமினியா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படின்னா சிலது நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். பட் இது மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் தெளிவாகவே எல்லா விஷயமும் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத அப்படியே டைரக்டா சொல்லிடும் அது. ஆனால் இது நெட்டில் சர்ச் பண்ணி உள்ளதை வச்சு தான் இது பண்ணுங்கிறதுனால அவங்க கமெண்ட்ல வந்து திட்டி இது பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது டைரக்டா எதுவுமே இது இல்லாமல் பண்ணுறாங்கன்றா கூட அது வந்து சென்சாரே இல்லாமல் தான் இது வந்து அப்படியே கொடுக்கும். ஸோ இது அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவர் எலான் மஸ்கோட பங்கு இதில் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபண்டிங்கு, பிளானிங்கு, இந்த டீமை வந்து புஷ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து பயங்கர ஹிட் எடுத்துகிட்டு போகுது. எனக்கு இப்போ ChatGPT உருவாக்குன OpenAI நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015ல் உருவானது. அது இந்த ChatGPTயை விட்டு ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2024 to 25ல தான் அது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பயங்கரமாக பேச மாதிரி ஆச்சு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஏன்னா இது 10 வருஷம் டியூரேஷன் எடுத்திருக்குல்ல இது டெவலப் ஆகிறதுக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2023 தான் உருவாயிருக்கு. 2024ல் பார்த்தீங்கன்னா $50 பில்லியன் அளவுக்கு அதோட நெட்வொர்க் வந்தாலும் 2025லயே நம்மளாட்டே அதை பேச முடியாது. அதாவது ஒரு 2 வருஷம் இவரோட உழைப்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கம்பெனிலாம் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு இது வரைக்கும். ஸோ இது போக இன்னும் ஒரு கம்பெனி இருக்குது என்னண்டா எக்ஸ். அதையும் இப்போ பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மற்ற இவரோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் எக்ஸை பற்றியும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்னு ஒரு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இருந்துச்சு. அந்த ட்விட்டருங்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2022ல் வந்து எலான் மஸ்க் வந்து வாங்குறாரு. எலான் மஸ்க் வந்து எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $44 பில்லியன் வந்து இதை வந்து வாங்குறாரு. $44 பில்லியன். அதாவது நீங்கள் இன்னும் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா எக்ஸ் உருவாகி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது $50 பில்லியன். ஓகே, அதை விட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இவர் வந்து ட்விட்டர் அப்படிங்கிற கம்பெனியை வந்து வாங்குறாரு. ஸோ அதை வந்து வாங்குறாரு. பெரிய ஒரு அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோர்ட் கேஸ் வந்து அவர் சந்திக்கிறாரு. அந்த கோர்ட் கேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கம்பெனிக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனே இல்லாத மாதிரி பயங்கரமா ஒர்க் வந்து அங்கே நடக்குது. எனக்கு ஃபுல்லா இப்போ ஆல்ரெடி ஒரு விதமா இருந்துகிட்டு இருந்த கம்பெனியை வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, நம்ம ரீஸ்ட்ரக்சர்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி இதுல டாடா மோட்டர்ஸ் அந்த டாடா இது ரிலேட்டட் இதுலயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் என்ன பண்றாரு, ரீஸ்ட்ரக்சரு எல்லாமே விதத்தை மாற்றி. ஏன்டா ட்விட்டர் வந்து ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கவர்மெண்ட் இதோட எந்த விதமான கவர்மெண்ட்டுமே அஃபண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். இது கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தான் இவர் வந்து வாங்கினாரு. யார் வேணாலும் எது வேணாலும் பேசலான்டா. ஆனால் அப்படிதான் இருந்துச்சாண்டா அது பல பேருக்கு வந்து அதில் முரண்பாடு இருக்கு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. ஸோ இவர் ரீஸ்ட்ரக்சருங்கிற பேரில் வந்து பயங்கரமாக வேலை பார்க்குறாரு. இந்த பயங்கரமாக வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் ட்விட்டருக்கு வந்து ட்ரூவாக இருந்த ஆளுங்களுக்குலாம் என்னென்னா பல கருத்து வேறுபாடு வருது. அவங்க அதில் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கருத்து வேறுபாடு வருது. இவர் என்ன பண்றாருன்னா இவர் தான் பாஸுங்கிறதுனால அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து எல்லாத்தையுமே வெளியில் அமுச்சு விட்டுறாரு. இல்லை எனக்கு சரி வராது, நீங்களாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபயர் பண்ணிடுறாரு. அது ஃபயர் பண்ணது போக பல பேருக்கு இதில் பல கஷ்டங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபயரிங் இந்த விஷயத்தினாலே இப்போ வரைக்குமே பல கம்பெனி வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக போகலாம் தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். இப்போ எலான் மஸ்க் வந்து உள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபயரிங்லாம் நடந்து அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ இதோட ஃபேஸுங்கிறதுனால அந்த நேட்டிவ் ட்விட்டரை வந்து மிஸ் பண்ணுற பல பேர் இருப்பாங்க தெரியுமா. நேட்டிவ் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரால் பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்போ என்னதான் இன்ஸ்டாகிராம் வந்து செலிபிரிட்டி வந்து ஒரு ஹார்ட் கோராக யூஸ் பண்ணாலும்
ட்விட்டருங்கிறது எப்படின்னா ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மு ஒரு ஒரு லெஜிடான ஒரு விஷயமா, உண்மை தன்மை உள்ள விஷயமா இருந்துச்சு. பல பொலிட்டீஷியன்ஸுங்கிற மாதிரி பல ஃபேஸஸ் வந்து பேசினாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து அதுக்கு அப்படியே மாறாதான் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மாடலு அது மாதிரி ஃபோட்டோஸ் அது மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்து அது மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா பல நேரம் அது வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குச்சு. இதை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறது போக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து அந்த ட்விட்டருங்கிற பேரை வந்து மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறத வந்து மாத்துறாரு. அதுதான் நம்ம இப்போ ஷார்ட்டாக எக்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் அதோட பேர் என்னன்னா எக்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு மாத்துறாரு. அதை வந்து ஆப் ரீடிசைன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மாத்துறாரு. $1 பில்லியன் கொடுத்து மேலே உள்ள அந்த இது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ட்விட்டருங்கிற லோகோ அந்த பேர்டுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அந்த எக்ஸுங்கிற ஒரு இதை வந்து அங்கே வச்சிருக்காரு. அது போக அதில் வெரிஃபிகேஷனு அது மாதிரி இதில் வந்து பல இது சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் அதிகமாக ட்ரை பண்ணாலும் அடுத்த ஒரு பூஸ்டுக்காக என்ன பண்ணுறேன்னு, ஏன்னா இவர் கைவசம் வந்து பல கம்பெனி இருக்கா, இவராட்டி மட்டுமே இந்த இவ்வளோ கம்பெனியுமே ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால இவர் வந்து பாஸை வந்து யாரை மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா லிண்டா யக்காரினோ அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பாஸா வந்து ஆக்குறாரு. என்னதான் இவங்களை வந்து பாஸ் ஆக்கினாலும் இவங்க தான் ஹோல் கம்பெனிக்குமே பாஸ் ஆண்டா அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து இன்னமும் டெக்னிக்கல் சைட்லாம் வந்து இவருக்கு ஃபேவரட்டான இருந்த டெக்னிக்கல் சைடில் இவர் பார்க்க தான் செய்கிறாரு. ஆனால் பாஸ் அந்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறதுக்கு மட்டும் லிண்டா எக்ரினோ தான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்ட்டு லீகலாக 2024 வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஒர்த், இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஒர்த், எனக்கு நம்மளுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து $44 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. இப்போ எவ்வளோ ஒர்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு ஃபுல்லாக. எந்த அளவுக்கு ட்ராப் ஆயிருக்குன்னா பாதிக்கு மேலே ட்ராப் ஆயிருக்கு. 44 இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $19 பில்லியன் தான் இப்போ இதாக இருந்துச்சு. இது போக என்ன ஆகுதுன்னாக்கா எலான் மஸ்க் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியை வந்து சூவம் பண்ணியிருக்காரு. இந்த கதையிலேயே தான் புதுசான ஸ்டோரி என்னன்னா எலான் மஸ்க்கை தான் எல்லாரும் சூ பண்ணுவோம். இப்போ எலான் மஸ்கே வந்து சூ பண்ணுறாரு. சரி, எந்த கம்பெனியை சூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனி வந்து இவர் வந்து சூ பண்ணுறாரு. எதனால சூ பண்ணுறாருன்னா அவங்க வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து ஆட்லாம் இது பண்றோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஷூ வந்து இது பண்ணாங்க. நம்ம அதை பத்தி டீட்டெயிலா போவோம்னா, சப்போஸ் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மூலியமா நம்ம இந்த ஆடு ரிலேட்டடா வந்து ஆடை பத்தி உங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு அவரு ஷூ பண்ணிட்டாரு. அது போக பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குதான். எக்ஸ் வந்து இன்னும் அந்த இதுக்கு போல எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தது. அதுலேருந்து வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, ஆனால் வாங்கின ஆள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவர் மெயின்டைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கம்பெனி அஃப்கோர்ஸ் ட்ராப் ஆகும் இல்லையா. அது மாதிரி தான் இது வந்து ட்ராப் ஆகுது. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கு. 2025 இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் அதிகமான புது ஃபீச்சர்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டு பூஸ்ட் த கம்பெனி. மறுபடியும் அந்த $44 பில்லியன் இவர் வந்து இறக்கியிருக்காரு. பட் கம்பெனி வந்து $20 பில்லியன் கூட வரல, அட்லீஸ்ட் ஹாஃப் கூட வரல அப்படிங்கும் போது அதை அஃப்கோர்ஸ் பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பல இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எலான் மஸ்கை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்க்கறது எந்த அளவுக்கு எத்திக்கல்னா அந்த அளவுக்கு இல்லை. அவரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அவர் வந்து நினச்ச மாதிரி பல விஷயங்களை மாற்றுறாரு, பல விஷயங்கள் செய்கிறாரு. பல விஷயங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அவர்கிட்டேருந்து. இதுதான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா வேற ஒரு இதை பண்ணுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பல எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஆளாக தான் இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அந்த மீடியா மேட்டர் அப்படிங்கிறத பற்றி அந்த லா சூட்டு என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லை இதில் இது வரைக்கும் பார்த்ததில் என்னென்ன டீட்டெயில் தெரியணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பாலிடிக்ஸ்குள்ளார எப்படி இவர் ப்ளே பண்ணுறாரு, ரோல் என்னவா இருக்குது இந்த பாலிடிக்ஸ்குள்ளார அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி, ஏன்னா இவர் வந்து பல பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்காரு இல்லையா. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வரணும்னா என்னோட ஒரு லாங் கெஸ் என்னவா இருக்குன்னாக்கா இவர் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இவருக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் தான் இவர் படிப்பார் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸு அது மாதிரி இதெல்லாம் வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்தே இவர் இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்னத்துலலாம் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க, இதுலலாம் ஏன் இல்லை? இன்னும் இப்போ கரண்ட்டாக வந்து இப்படிலாம் நம்ம இது இருக்குது, இப்போ ஃபோனாக இருக்கட்டும், லேப்பாக இருக்கட்டும், இல்லை காரு, இல்லை ஏதோ ஒரு சிஸ்டம் இன்னும்
இது மாதிரிலாம் பொருள் இருக்குது, இதை இன்னும் மாற்றலாம், இதை இன்னும் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இந்த சிஸ்டமே தப்புன்னா அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிங்க. அதை நான் பார்ப்பேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்போ தான் வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை உருவாக்குனது யாரா, அந்த உருவாக்குனவரோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு பிராண்டு உருவாகணும்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று தேவை. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த பிராண்டு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆன் டயத்தில் உங்களாட்டி பார்க்க முடியும். ஸோ எலான் மஸ்க் வந்து எந்த மாதிரி ஆளாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரேட்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் இவர் இருக்கார். அந்த இதில் இருக்கிற இந்த பாரக் ஒபாமா அப்படின்னு நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும். அவர் அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அந்த மாதிரி ஆளை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2017 வந்து இவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் இக்னோர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்டேருந்து வெளியில் வந்துட்டு அவர் ரிப்பப்ளிக்கன் அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட்டுண்டாக்க சும்மா சப்போர்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2023 அப்போ ஒரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா $10 million வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து இவங்க ரேலி போகிறதா இருக்கட்டும், அவங்க பேசுறது இது மாதிரி அந்த பார்ட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவர் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணுறாரு. அப்போ யார் அந்த பார்ட்டியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தா, அந்த மெயின் ரோலில் வந்து யார் நின்றா, ரான் டே சாண்டிஸ் அப்படிங்கிறவர் தான் அப்போ வந்து பிரசிடென்ட் ரோலுக்கு வந்து நின்றவராக இருக்கார். ஸோ இவருக்காக அவர் வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆன்லைன் இதையும் வந்து இவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஆன்லைன் ப்ரொமோஷன் மாதிரி இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2024 அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ட்ரம்ப்போட ரீயூனைட் ஆகுறாரு. அதில் வந்து எவ்வளோ இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமோட 10 மடங்கு அதிகமாக, லாஸ்ட் டைம் $10 million வந்து $100 million வந்து செலவு பண்ணுறாரு. இவர் ட்ரம்ப்போட எப்போ ரீயூனைட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு அசாசினேஷன் வந்து நடந்துச்சு, ட்ரம்ப் வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா அவரோட காதில் மட்டும் அந்த புல்லட் பட்டு போயிடுச்சு. லக்கிலி இவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தது தான் இவர் வந்து ட்ரம்ப்போட சேர்றாரு. இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு $1 million வந்து ப்ரைஸாகவே இவர் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அதுலேயே மாட்டிக்கிறாரு. இது இவர் மேலே ஒரு கேஸும் வருது. என்னன்னா ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் வருது. அதுக்கடுத்து ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு டாப் அட்வைசராக வந்து ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுக்கு வந்து ஒரு குரூப்புக்கு வந்து இன்சார்ஜ் ஆக்குறாரு. அந்த குரூப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஜ்ன்னு அதோட பேர். இந்த டாஜுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. இந்த டாஜுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அது ஒரு டாஜியான விஷயம் தான். என்னன்னா இதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் அப்படின்ட்டு ஒரு இதை உருவாக்கியிருந்தாரு. மேபி அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னன்னு தெரில, மேபி அந்த பேரை ஃபெமிலியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெரில. ஆனால் இந்த டாஜ் அப்படிங்கிறத உருவாக்குனாரு. அது போக ட்ரம்ப் உள்ளார பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா பல டைம் வந்து இந்த பிட்காயினை வந்து நான் பிரபலப்படுத்துவேன் அப்படின்ட்டு பல விஷயம் சொன்னார். மேபி அவர் காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னன்னு தெரில, ஆனால் சொன்னா பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பேக் டு டாபிக் வருவோம். என்னென்னா டாஜ். இந்த டாஜுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இந்த டாஜோட அர்த்தமாக இருக்குது. இதோட இந்த குரூப் வந்து உருவாகுது. பட் இது எதுக்கு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து கடன் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த கடனை வந்து கம்மி பண்ணும். அந்த கடனை கம்மி பண்ணணும்னா முதல்ல நம்ம பண்ணுற செலவை வந்து அந்த நாடு பண்ணுற செலவை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து உருவாகுது. இந்த குரூப்போட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2 trillion வந்து நம்ம கவர்மெண்ட்டு பண்ணுற எக்ஸ்பென்ஸ்லேருந்து நம்ம வந்து அதை கட் பண்ணி ஆகணும், அதாவது மறைக்கிறது கிடையாது, இதுக்கு மேலே நம்ம அந்த இது வந்து பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்காகத்தான் இந்த குரூப்பை வந்து எடுத்துகிட்டு வர. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பணக்காரர் இல்லையா. ஸோ எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட காசை போட்டு கிட்டத்தட்ட ஒரு $20 million, அதாவது டு பி ப்ரிசைஸ் பார்த்தீங்கன்னா $19 million வந்து இதுக்காக அவர் செலவு பண்ணுறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து இது பண்ணுறாரு. ஜட்ஜஸ் வந்து கரெக்டான ஜட்ஜஸாக செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாரு. எங்கே அவர் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கான்சின் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஜட்ஜாக இருக்கணும்னு தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சில லாஸையும் மாற்றுறாங்க. ஆனால் இந்த லாஸே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுது. அது மாதிரி தான் ஒரு லாலாம் வருது. பட் இது வந்து
மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இது வந்து பண்றாரு. என்னதான் நம்ம எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. எனக்கு காசை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியும் அப்படின்னா, எனக்கு இவர் தானே அந்த நாட்டோட லீடரையே சூஸ் பண்ண முடியுது. இவரோட காசை செலவு பண்ணி ஒரு வாட்டி இது பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபுல் காசு கிடையாது. ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் அவரோட மணியை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியே அவராட்டி இந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இவர் நினைக்கிறது மட்டும்தான் எல்லாமே நடக்குமா, அவருக்கு நல்லதே நினைச்சிட்டாருண்டா அப்புறமேட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் எலான் மஸ்க் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டுக்காம அவர் வந்து ஃபுல்லா அமெரிக்காவை வந்து இன்னும் நல்ல நாடா மாற்றணும். முன்னாடி எப்படி அமெரிக்கா இருக்கிறதுலே அமெரிக்கா தான் பவர்ஃபுல்னு இருந்துச்சோ அதே ரோலுக்கு வந்து மறுபடியும் அமெரிக்காவை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் 2021 பார்த்தீங்கன்னா டைம்ஸ் மேகசின்ல பார்த்தீங்கன்னாக்க பர்சன் ஆஃப் த இயர் ஆஃப் ஹிஸ் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதாவது இந்த வருஷத்துல இவர் தான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளு. இந்த வருஷத்துல இவர் தான் ஒரு பெரிய ஒரு ஆளு. ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்துறதுக்கு, ஒரு ஆதிக்கத்தை வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இதுல இவரோட எலான் மஸ்க்ங்கிற இவரோட பேரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் மேகசின். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். என்னன்னா ட்ரம்ப் வந்து பிபிபிங்கிற மாதிரி ஒரு பில்லை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அதாவது பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ட்டு ஒரு பில்லை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்குது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்ஜுங்கிற ஒரு குரூப்பை வச்சு என்னதான் இவங்க காசு கம்மி பண்ணாலும் இவர் எடுத்துட்டு வர இந்த மாதிரி ஒரு மூளை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இவரோட கம்பெனி வந்து பர்சனலாக இவரோட கம்பெனி வந்து அடி வாங்குற விஷயமும் நடக்குது. இருந்தாலும் அது போக மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் வந்து சொல்ற ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம காசை கம்மி பண்ணியிருக்கோம். பட் அந்த கம்மி பண்ண காசு எல்லாமே இது வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆக்குது. இது இன்னும் அதிகமான செலவை வந்து நாட்டுக்கு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது இவரோட கருத்தாக இருக்கு. அதனால இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து இது பண்றாரு. அது போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் அந்த முரண்பாடு வந்து பெருசாச்சு. அதுக்கப்புறமேட்டு எலான் மஸ்க் வந்து இவரோட பார்ட்டிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு அவர் வந்து ஒரு த்ரெட்டன் எதுவும் பண்ணுறாரு. என்னண்டா இந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது, உங்கள் சைட்லேருந்து இந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது அப்படின்டா, நான் தானே உங்களை இது பண்ணேன், நான் தான் உங்களை வந்து லீடுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னாட்டி இன்னொரு இதையும் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இந்த தடவை நான் என்னோட பார்ட்டியாக இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குற மாதிரி அவர் வந்து ஒரு பார்ட்டியும் உருவாக்கணும்னு நினச்சாரு. இப்போ வந்து உருவாக்கவும் செஞ்சுட்டாரு. அந்த பார்ட்டி என்னன்னாக்கா அமெரிக்கன் பார்ட்டி. இதுக்கு அடுத்து இந்த பார்ட்டி ரிலேட்டடாக, இந்த கட்சி ரிலேட்டடாக என்ன நடக்குதுன்னு நம்ம போக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பர்சனல் லைஃப்பும் இவர் லைஃப்பில் வந்த கான்ட்ரவர்சிஸ்லாம். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு பெரிய பணக்காரரு அப்படிங்கிறதுனால இவர் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக தான் இருக்கும். அவரோட காசோட ஃபிகராக இருக்கட்டும், அவரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 11 பிள்ளைங்க வந்து இருக்காங்க. அது போக 4 ஒய்ஃப் வந்து இருக்காங்க. இந்த இதில் இந்த 11 பிள்ளைங்களில் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க வந்து இவரோட முதல் மனைவியாக இருந்த ஜஸ்டின் வில்சன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஜஸ்டின் வில்சனை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்மளோட 2வது வீடியோவாக இருக்கிற பேபால் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இவரோட முதல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிண்ட்ரோம்னால இறந்து போயிருப்பாரு. நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இவர் என்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியும். அது போக இவர் உருவாக்குனது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டினா வில்சன் அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து 5 பிள்ளையும், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிள்ளை வந்து ஒரு பாடகிட்டேருந்து வந்திருக்கு. அந்த பாடகியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிம்ஸுங்கிறது தான் அவங்களோட பேர். அவங்கள்ட்டேருந்து இவர் வந்து 2022 வந்து பிரிஞ்சிடறாரு. அது போக 2 பிள்ளை வந்து பிறக்குது. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஷிவன் ஜில்ஸ் அப்படிங்கிறவங்களோட 2 பிள்ளை வந்து பிறக்குது. இவங்க எங்கே சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூரல் லிங்க்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை இருக்கு. ஸோ இந்த விவன் அப்படிங்கிறவங்க வந்து பேச்சை நிறுத்திருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2022 இவங்க வந்து அவங்க அப்பாவாக இருக்கிற எலான் மஸ்கோட பேசுறது இல்லை, அவரும் பேசுறதே கிடையாது. நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த இதனால இவர் வந்து பேசுறது இல்லை. பட் அதுக்குள்ள டீட்டெயில்டாக போக வேணாம். ஏன் என்ன எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து கூகுளில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அதை கவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவரோட மேரேஜ் யார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலூலா ரெய்லி அப்படிங்கிறவங்களோட 2 தடவை நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன்ச்சுவலாக பிரேக்கப் வந்து பண்ணுறாங்க. இது எப்போ பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2016 வந்து இவங்க ஃபைனலாக பிரேக்கப் பண்ணிடுறாங்க.
ஏன்னாக்கா பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஃபைனலாக பிரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து இவங்க பிரிகிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இவரோட கான்ட்ரவர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்கள்ல, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்ததானே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பல விஷயங்கள் சொல்லி பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எது மாதிரி பிரச்சனைகள்னாக்கா, இந்த கோவிட் டயத்தில் இவர் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த விஷயத்த பத்தி ஒரு சிலது சொல்லியிருக்காரு. மக்கள்னா நம்மள மாரி சின்ன பசங்க கிடையாது. நம்பலாம் என்ன PUBG, Call of Duty, BGMI, ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு விளையாண்டு ஜாலியா நம்மளோட லைஃப்ல கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம் இல்லாம பாஸ் பண்ணது. பட் எக்ஸாம்லயும் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம். அது நம்மளுக்குள்ள தான் இருக்கும். நம்ம யாருமே வெளியில சொல்ல மாட்டோம். பட் நம்ம லைஃப்லயும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் விச் வாஸ் பிட் டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ்ல. வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸை உருவாக்கினவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கோவிட் லாக்டவுன் டைமில். அப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கோவிட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். கோவிட் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, இது ஒன்றும் பெருசாக யாரையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக நம்ம மக்களே பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல பேரை நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்க பல பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணவும் செஞ்சுருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸுங்கிற ஒரு வலைத்தளத்தை வந்து வாங்கியிருந்தார் இல்லையா, அதாவது ஒரு சோஷியல் மீடியா வந்து வாங்கியிருந்தார் இல்லையா. அந்த எக்ஸுங்கிறதுல வந்து இவர் சில விஷயங்கள் அவரோட கருத்துக்கள்லாம் தெரிவிக்கும் போது அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க ஜூயிஷ் மக்கள் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாகவும், அது போக இந்த பிளாக் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்தை வச்சு நம்ம தோளோட நிறத்தை வச்சு வேற்றுமை பண்ணுவாங்க. அது மாதிரி பிளாக் பீப்புள்ஸ்ன்னு சொல்கிற அவங்கள வந்து இவர் கொஞ்சம் அவங்களுக்கு எதிராக பேசுகிற விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பொண்ணு கூட விவன்கிற அவங்க பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே எதிராக இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே எதிராக தான் இவர் வந்து பேசியிருந்திருக்காரு. அதனால இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து இந்த விஷயங்கள்னால இவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கருத்துக்கள்லாம் போக இதுக்கு முன்னாடி இவர் எக்ஸில் தானே இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த எக்ஸ் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. பல பேர் வந்து ட்விட்டர் ஃபேன்ஸ் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின அந்த எக்ஸுங்கிற கம்பெனி வந்து பிடிக்காம தான் இருந்திருக்கு. அது போக ட்விட்டர் போயிருச்சுங்கிற ஃபீல் வந்து பல பேருக்கு இருந்திருக்கு. எனக்கு அந்த நேச்சுரலாக அந்த ட்விட்டருங்கிறது வந்து அது ஒரு தனி இதுதான். அது போய் அது எக்ஸா கன்வெர்ட் ஆனது பல பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அதனால பல கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த டீமை வழிநடத்தி எடுத்துட்டு போற அந்த ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பல பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஏன்னாக்கா இவர் பர்சனலாக வந்து ஒரு 100 ஹவர் இல்லை 80 ஹவருங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்டா அது அவரோட விருப்பம். பட் அந்த டீமையே வந்து அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதான் நான் முன்னாடியே டாட்டா பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாட்டாவோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுங்கிறது வந்து அவங்களோட விருப்பம் இல்லையா. அதில் வந்து நீங்கள் வந்து 90 ஹவர் தான் ஒர்க் பண்ணணும், 80 ஹவர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை 100 ஹவர் 120 ஹவருங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் இருக்குங்க. அது வந்து மற்றவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா அது ஏன் விருப்பம். எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து நான் அதில் வந்து நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒழிய, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறதுனால நீங்கள் தான் அதை வந்து இவ்வளோ தான் நீ ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ரூலாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு டிஃபால்ட்டாக இவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் மாற்றணும். அது ஒரு கம்பெனிக்கு வந்து பெனிஃபிஷியல் ஆகணும்னு நீங்கள் பார்க்குறது வந்து நான் தப்புன்னு நினைக்கிற ஆள் நான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ வீடியோஸ் பிஃபோர் இந்த எலான் மஸ்கை பற்றி பேசும்போது கூட நான் சொல்லியிருப்பேன், இவர் பர்சனலாக அந்த மாதிரி வேலை பார்த்துற ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இவர் ஒர்க் பண்ணுறது ஓகே, பட் மற்றவங்கள இதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்லாவில் வந்து இவருக்கு ஒரு போனஸ் இவர் பாஸாக இருந்து இவருக்கு வந்து ஒரு போனஸ் கொடுத்துக்கிட்ட அந்த பிரச்சனையாக இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் 2025 அதாவது இந்த வருஷம் எடுத்த அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் நான் எடுத்திருக்க வரைக்கும் இவரோட நெட்வொர்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $345 பில்லியன் வந்து இவரோட நெட்வொர்த்தாக இருக்குது. அது வந்து இவர் என்ன ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ அலைவா இருக்கிற ரிச்சஸ்ட் மேன்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து வெரி வெரி ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்ப்ஸுங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ்ன்னு ஒரு மேகசின் உருவாக்குற கம்பெனி. அவங்க வந்து இந்த பட்டத்தை கொடுத்து இதை வந்து சர்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி 80 ஹவர்ஸ் 90 ஹவர்ஸ் 100 ஹவர்ஸ் 120 ஹவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க ஒரு ரூல் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்து ஸ்டார்ட் ஆனாலும், நான் பர்சனலாக நினைக்கிறது என்னென்னா, இது வந்து அப்படியே இது வந்து ஒரு ரூலாக மாற்றி இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவாங்கிற ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ வாங்க இவர் எடுத்துகிட்டு வந்த லெகசியும் அது மட்டும் இல்லாமல் இவரோட இம்பேக்ட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இம்ப்ரெசிவான லைஃப் ஸ்டோரி. சப்போஸ் நீங்கள் பார்க்கலண்டா ஃப்ரம் த ஸ்டார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 வயசு பையன். ஸோ ஒரு 10 வயசு பையன் ஸ்கூல் போகிறான். ஸ்கூலில் எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க, இவனை வந்து கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே இவனோட என்வாயர்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, அப்பா வந்து ரொம்ப ஹார்ஷாக அவன்கிட்ட இருந்திருக்காரு. அதுக்காக புக்ஸ் படிக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லேர்ன்ட்டு இவன் வந்து கோடிங் வந்து கற்றுக்கிறான். அந்த மாதிரி கோடிங் கற்றுக்கிட்டு இவன் ஒரு கேம் உருவாக்குன பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேமை விற்கிறான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கம்பெனி உருவாக்குறான். அதுக்கப்புறம் கம்பெனி மல்டிப்ளை ஆகிட்டே போகுதுன்ட்டு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இவரோட ஆதிக்கம்லாம் எப்படிலாம் இவர் வந்து இம்பாக்டும் என்னென்ன விதத்துலலாம் லெகசிலாம் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. எதுக்காக உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த மார்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம்காக தான் இவர் உருவாக்கியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் போய் அதை கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டெஸ்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டெஸ்லா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்காக எடுத்துகிட்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேபாலுங்கிறதுல தான் இவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் பேபாலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து பேபாலை உருவாக்குனார். அது போக நியூரல் லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது பிரெயினில் வந்து சிப் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை உருவாக்கியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா த போரிங் கம்பெனிங்கிற ஒரு டனல் டிக்கிங் கம்பெனியை உருவாக்குறது போக இவர் பார்த்தீங்கன்னாக்கா XAI அப்படின்னு ஒரு ஏஐ கம்பெனியும் உருவாக்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஜிபிடின்னு நம்மளுக்கு தெரியும். அது போக அது காம்படிஷனாக கிராக்னு ஒரு கம்பெனி உருவாக்குனார் பார்த்தீங்களா, அதுக்காக உருவாக்குனது தான் இந்த கம்பெனி XAI. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் திங்கிங்கில் தான் இவர் உருவாக்கியிருக்காரு. அது போக நாட்டுக்காக சிலது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வராரு. அதாவது அவரோட விஷனில் வந்து நாடு எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அதுக்காக வந்து இவர் பாலிடிக்ஸ்லையுமே இவர் வந்து ஒரு இன்டைரக்டாக இறங்குறாரு. அதான் நம்ம ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை ஓனாகவே ஒரு பார்ட்டியை வந்து எடுத்துகிட்டு வராரு, அமெரிக்கன் பார்ட்டின்னு. அது பார்த்தது போக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பற்றி, அதாவது ட்விட்டர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அது அந்த வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்குறாரு. அதை வாங்கி மாற்றுறாரு எக்ஸ் அப்படின்ட்டு, எக்ஸ் கார்பரேஷன் அப்படின்ட்டு அவர் வந்து மாற்றுறாரு. எதுக்காக மாற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஈர்க்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வாங்கினது. அது போக வந்து இவருக்கு பாலிடிக்ஸ்லேயும் இவரோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கே புரியும், ஹீ கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எடுத்துட்டு வராரு. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டு வராரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு தான் இதை வந்து இவர் எடுத்துட்டு வராரு. அது போக பார்த்தீங்கன்னா இவர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதுக்காகவே இழந்திருக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல ஃபேமிலி பெயின்ஸ் இவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. பல பேர் இவரை வெறுக்கவும் செஞ்சுருக்காங்க. இது மாதிரி பலது ஃபேஸ் பண்ணது போக இவர் இருந்தாலும் இவ்வளோ தடங்கள் இவருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னமும் கோடிங் பண்ணிக்கிட்டு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கோடிங் பண்ணது, இவர் வந்து இன்னமும் கோடிங் பண்ணிக்கிட்டு பல ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கிட்டு இவர் கனவு வந்து கோலாக செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்த ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. அது போக இவர் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்க தான் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம இவரோட கதையிலன்னு சொல்லலாம், இவர் பல விஷயங்களை வந்து மாற்றியிருக்காரு. இவர்னால பல விஷயங்கள் மாறவும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம இவரோட ஓவரால் ஜேர்னியை வச்சு நம்மளாட்டி சொல்ல முடியும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இவர் என்னென்னலாம் தெரிவிக்கிறாரு, இவரோட கருத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இவர் சொல்கிற ஒன் ஆஃப் த கருத்து என்னென்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா அது வந்து என்னத்தான் உங்களுக்கு எல்லாருமே, அதாவது உலகமே உங்களுக்கு எதிர்த்து இருந்தால் கூட இந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுத்திருந்தாலும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும், அதில் உங்களோட எஃபர்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ஆளாக வந்து இவர் இருக்கார். அது போக இவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயத்த நினச்சி அது கரெக்டாக ஆவறது அப்படிங்கிறத விட நான் எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்து அது தப்பானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத விஷயத்த வந்து தெரிவிக்கிற ஆளாக தான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஓவராலாக எலான் மஸ்கோட லைஃப் ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவர் எப்பேற்பட்ட ஆளாக உங்களுக்கு தெரிகிறாரு? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹீரோவாகவும் சில பேருக்கு வந்து வில்லனாகவும் தெரிய தான் செஞ்சுருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே மிக்ஸ்டாக தான் நான் வந்து யோசிக்கிறேன். இவர் பண்ண சில விஷயங்கள் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுது. அது போக சில விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்க தான் செய்யுது. இவர் இன்ஸ்பயர் பண்ண விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு 10 வயசு பையனால் ஒரு கோடிங்கை செல்ஃப் லேர்ன் வழியாக கற்றுக்கிட்டு, ஏன்னா இப்போ தான் யூடியூப் அதெல்லாம் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் லேர்னுங்கிற ஒரு கான்செப்டில் போய் ஒரு கோடிங் கற்றுக்கிட்டு அதில் ஒரு கேமை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன அது மோட்டிவேட் பண்ணுது. அவராட்டி அது பண்ண முடியும் போது நம்மளாட்டி ஏன் முடியாது? வி ஹேவ் இன்டர்நெட். இப்போலாம் இன்டர்நெட் இருக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரீயாக பல விஷயம் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே போட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத விஷயமே கிடையாது. யூடியூப்பில் உங்களுக்கு பல விஷயம் இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பிஸ்னஸை பற்றி நாலேஜ்லாம் கெயின் பண்ணுறீங்களா, அது மாதிரி பல விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது? இல்லை உங்களுக்கு இவர்கிட்டேருந்து சில கருத்து வேறுபாடு இருக்குது, இவர் பண்ணுற பல விஷயம் வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறேன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 10 வயசு பையனாக இருந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லேயும் ஒரு நல்ல லைஃப் வந்து இல்லை, வீட்டுக்கு வந்தால் சரி வீட்லேயாவது கம்ஃபர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் அப்பா வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காரு. அப்படி இருந்தால் பையன் வந்து புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு போகிறான் இல்லையா? இந்த புக்கு படிக்கிற பழக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவருக்கு ஓப்பன் பண்ணி அது மூலயமா தான் இவர் வந்து கோடிங் கற்றுக்கிறாரு. ஸோ புக்கு படிக்கிறது நல்லதுங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கறது போக என்னன்னா, அடுத்தது இவர் வந்து செல்ஃப் லேர்னில் கோடிங் கற்றுக்கிட்டு ஒரு 10 வயசு பையன் ஒரு செல்ஃப் லேர்னில் கோடிங் கற்றுக்கிட்டு 12 வயசுல ஒரு கேமை உருவாக்கி அதை வந்து $500 விற்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்டா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு, நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் அது மாதிரி இது கூட இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னில் வந்து இவர் கற்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா பல ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை வந்து இந்த இவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ராக்கெட்டை பற்றி தெரியாத ஆளாக இருந்தவர் ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி மேபி புக்கு வந்து இவருக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னோட பர்சனல் தாட் என்னன்னா இவர் வந்து அட்வென்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸ் படித்ததுனால மேபி புக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு பல இது இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த புக்கு தான் வந்து ஆங்கர் பாயிண்ட்டாக வந்து இருக்குது பல விஷயங்கள் இவருக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ இவர் வந்து இவரோட ட்ரீமை பிலீவ் பண்ணி வந்து ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவரை பார்த்து சிரித்தாலும் இதுக்காக இவரே மறுபடியும் ராக்கெட் சயின்ஸை வந்து படித்தது போக இவர் வந்து அவரோட கனவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அது போக இவர் வந்து பல கம்பெனி உருவாக்குனதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வந்து ரொம்ப இவரோட கதையை பார்க்கும்போது என்ன வந்து இது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ தான் நான் வந்து இவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஐ ஹேட் எலான் மஸ்க்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கெல்லாம் படித்தேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. பட் இப்போ இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலான் மஸ்கை பற்றி ரொம்ப அதிகமாக கொஞ்சம் பல விஷயங்கள் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. அது பல விஷயங்கள் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இவன் தான் அவர் வந்து பாலிட்டிக்ஸ் பேஸ்டு, இவன் தான் நான் வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சனுங்கிறதுனால மேபி இருக்கலாம். பட் எனக்கு பொலிட்டிக்கல் பேஸ்டு இவர் பண்ணுற சில மூலம் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் இவர் எடுத்துகிட்டு வர சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா இருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி மற்ற கம்பெனிஸையும் நம்ம கவர் பண்ணுவோம், மற்ற கம்பெனிஸ் உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரிஸையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் தெரியணும், அந்த பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்தெந்த பிராண்ட் எப்போ எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அழுத்திங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்தாக்க நீங்கள் ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.